உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இல்லையா? வணக்கம். நான் இன்னைக்கு பேச போறது அஜந்தா குகை கோவில்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றி. இத பத்தி முதல்ல இந்த ஓவியங்களே அதனுடைய ஒரு பெருமையை இருக்கிறது சிறுமையா இருக்கு. அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். சிற்பத்தையும் ஓவியத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிற்பம் ஓரளவுக்கு அழியாதது. மணல் இடம் மட்டும் நம்ம சாண்ட்பிளாஸ்டர் பண்ணி அப்படி பண்ணாலும் அநேகமா பர்டிகுலர் மகாபலிபுரத்துல மாதிரி இருக்கக்கூடிய கிரானைட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா ஓவியம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு தாக்காது. நேச்சுரலாவே போகக்கூடியது ரொம்ப கெட்டு போயிடும். ரெண்டாவது அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு மேல பெயிண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மணிக்கம் இந்த ஓவியத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுல கலர் இருக்கிறதுனால அந்த கலரை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இப்ப சிற்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா நம்ம அதனுடைய அணிகலன்களை வேணா ஓரளவு காமிக்க முடியும். ஆடை எப்படி இருந்ததுங்கிறது ஒரு ஷேப்பு தெரியுமே தவிர அதோட டெக்ஸ்டைல்ஸ் என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த டெக்ஸ்டைல் இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஓவியத்துல காமிக்க முடியும். இந்த அஜந்தா ஓவியத்தை பத்தி கொஞ்சம் பின்னாடி சொல்ல போறேன். முதல்ல நமது இந்திய பாரம்பரியத்துல இந்த மாதிரி குகை கோவில்கள் அதனோட பாரம்பரியம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். நமது இதுலயே இந்த குகை கோவில், அதாவது கோவில் கட்டுறதுங்கிறது ரொம்ப பிற்காலத்துலதான் வந்திருக்கு போல. வேத காலத்துல கோவில்கள் கிடையாது. யாக மண்டபம் தான். அங்க ஏதாவது வழிபாடுகள் சொல்லக்கூடிய விக்கிரக வழிபாடுகள் இருந்ததாக நமக்கு தெரியல. நான் சொன்னதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லல, ஆர்வலர்கள் சொல்றேன். எல்லாமே நம்மளோட இந்திய சரித்திரம், இந்திய கலாச்சாரத்தை எதை பத்தி வரும் பர்ஹாப்ஸ் ஒண்ணு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா எதை பத்தி நிச்சயமா ஒண்ணுமே தெரியாது. வேத காலத்துல என்ன நடந்ததுன்னு ஒன்றும் ஐடியாவே கிடையாது. ஏதோ நம்ம வேதம் கையில கிடைச்சதுக்கு நடந்ததை தவிர அந்த காலத்துல என்ன நடந்து இருட்ட காலம்னு சொல்லுவாங்க. கலப்பரசு மாதிரி வேத காலம். ஆனா பிற்காலத்துல இந்த உருவ வழிபாடு கோவில்கள் கட்டுறதுங்கிறதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சு. இது ஆரம்பிச்சது நமக்கு தெரிஞ்சவர்களும் முதல்ல இதுல வந்தது அசோகன் தான். அசோகன்ங்கிறது நிறைய விஷயத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து ஆரம்பிச்சதும் அவனோட எழுத்துக்கள் தான் நமக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. சாம்ராஜ்யம், இந்திய சாம்ராஜ்யம் சொல்றது முதல் அரசன் அவன் தான். அவன் ஆண்ட இடம் இருக்க அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் முழுக்க அவனோட இதுல ஒன்னே ஒன்று கிடையாது எக்ஸப்ட் தமிழ்நாடு. அசோகனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது நான் தமிழ் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. தமிழ்நாடை தவிர இந்தியா முழுக்க ஒரே ராஜ்யத்தில் ஆண்டவன் அவன் ஒருத்தவன். இந்த மாதிரி அசோகன் காலத்துல முதல்ல நமக்கு குகை கோவில் இருக்கிறது. அதாவது கோவில், அதாவது ஒரு ஒரு கட்டுமானம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறது நமக்கு கிடைச்சது அசோகன் தான். இது இந்தியாவுடைய முதல் கோயில். இது அசோகனால லோமாஸ் ரிஷி என்ற இடத்துல பராபர் ஹில்ஸ்ல பீகார்ல குடைவீக்கப்பட்ட ஒரு குகை கோவில். இது ஜெயினர்களுக்காகவும் இல்லை, பௌத்தர்களுக்காகவும் இல்லை, இது ஆஜீவர்களுக்காக ஏற்பட்ட குகை. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு
சித்தன்னவாசன் கூட ஆஜீவர்களுக்காக சமணர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெடுஞ்செழின்னு ஒருத்தர். அது செகண்ட் லைன் டிஃபரெண்ட் ஐடியா, டிஃபரெண்ட் டைரக்ஷன் ஆஃப் திங்கிங். நமக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆஜீவர்களுக்காக ஏற்பட்டதா இந்தியாவிலேயே முதல் கோவில். இது குகை கோவில். இது வேடிக்கை என்னன்னா, உள்ள போயிட்டு இப்படி ரைட்ல போகணும், லெப்ட்ல போகணும். அதுதான் இந்த குகை கோவில். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைத்திய விண்டோன்னு இப்பெல்லாம் சொல்லணும்ல, இதனுடைய ஆரம்ப காலமும் நமக்கு அசோகன்லேருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நிறைய குகை கோவில்கள் இந்தியா முழுக்க கட்டப்பட்டது. மோஸ்ட்லி புத்திஸ்ட், மோஸ்ட்லி புத்திஸ்ட், கொஞ்சம் ஜெயினா, ரொம்ப பிற்காலத்துல இந்த ஹிந்து குகை கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அதுல முக்கியமானது மகாராஷ்டிரால வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏகப்பட்ட குகை கோவில். அஜந்தா, ஹாஜா, பெட்சா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. பம்பாய்க்கு போனவங்க கனகரி போய் பார்த்திருக்கலாம். கனகரியில 104 107 குகை கோவில். அந்த போரிவிலியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே போகும். பெரிய இது ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட. இது பாஜால இருக்கக்கூடிய ஒரு குகை கோவில். அதனுடைய பசா இதுக்கு அடுத்தபடியாக அது முதல்ல அசோகனோட பார்த்தா 3rd century BC. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது அநேகமா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே 2nd centuryல ஆரம்பம். இது கந்தகிரி உதயகிரின்னு சொல்லக்கூடிய ஒரிசால இருக்கக்கூடிய சமணர்களோட குகைக்கோவில். இதுல ஒரு 30-40 குகைக்கோவில். கந்தகிரி உதயகிரி 2 இடம் பக்கத்துல புவனேஸ்வரிலிருந்து 8 கிலோமீட்டர். இது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் விஷயம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த இந்திய சதர்ன் இந்தியாவுக்கு வந்தோம்னா, சதர்ன் இந்தியால நமக்கு கர்நாடகால தான் முதல் கோயில் சதர்ன் இந்தியா. இது ஐஹோலையில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பாதாமில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த கோயில் கோவில்கள். இதுல சமணர் கோயில் கோவில்கள், ஹிந்து கோயில் கோவில்கள் ஆரம்பிக்கும். நமக்கு சவுத் இந்தியாவில் ஆரம்பிச்சதுக்கு ஹிந்து கோயில் கோவில்கள் ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் தான் நம்ம மகாபலிபுரம். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 70-80 வருஷம் கழிச்சு மகாபலிபுரம். இதை மண்டகப்பட்டு பல்லவரோட கோயில் கோவில்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாண்டியன் கோயில் கோவில்கள் வந்தது. இது குகை கோவில்களை பற்றியான ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அஜந்தாவை பார்க்கும்போது இந்த அஜந்தா ஒரு குயிக்கா ஒரு தடவை பார்த்துடலாம். எதாவது என்னென்ன இருக்கு. ஒண்ணு ஒரு ஓவர்வியூ. இந்த பார்க்கறது இது ஒரு ஆறு, மழை பெஞ்சா தண்ணி ஓடும், வகோரான்னு பேரு. அது ஹார்ஷூ ஃபார்ம்ல இருக்கு. அதை சுத்தி வந்தோம்னா நீங்க இதை சுத்தி அந்த கார்னர்ல இருக்கக்கூடியது இதெல்லாம் தான் குகைக்கோவில். இதெல்லாம் தான் குகைக்கோவில். அடுத்தது அந்த ஸ்கார்ப்ல தொடங்கப்பட்ட கோவில். இன்னொரு விஷயம், ஆரம்ப காலத்துல இருக்க மொத்தம் 29 கோயில் கோவில்கள் இருக்கு. ஆரம்ப காலத்தில் அது கோயில் கோவில்களும் ஒவ்வொரு காலத்துல கட்டப்படும். இது கண்டினியூஸ்லி கட்டவும் படல. ஏரியஸ் கேபிட்டல் பிலாங் டு தி 2nd to 1st century BC. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு 4, 5, 6ல மீடிய கையில குறைஞ்சிருக்காங்க. ஆனா 6ஆம் நூற்றாண்டுக்கு கடைசியில அது அபாயிண்ட் போயிட்டாங்க. எதுக்கு இங்க ஆரம்பிச்சாங்க, எதுக்கு இங்க முடிச்சாங்கிறது மாணவர்கள் மாதிரி இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். முதல்ல அந்த ஒவ்வொரு கோவிலிருந்தும் நேர இதுக்கு நதிக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு மேல வர மாதிரி படிக்கட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ இந்த எல்லா கோயிலும் கனெக்ட் பண்ற மாதிரி படியை கட்டியிருக்காங்க, மேல கீழே இறங்குவது. நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கு முன்னாடி இந்த அஜந்தா பத்தி சொல்லும்போது நான் பெயிண்டிங்கை பத்தி சொன்னேன். இந்த பெயிண்டிங்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள். முதல்ல இந்த கோயில் கோவில்ங்கிறது நிறைய கோயில் கோவில்கள் அட்லீஸ்ட் 6 கோயில் கோவில்கள் ரொம்ப பெருசு.
100 அடிக்கு 15 அடி வரும். இந்த ரூம் போல 2 வகை. இது ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு ஆல் கேவ் டெம்பிள் பேசிக்கலி ஸ்கல்ப்சர்ஸ். ரெண்டாவது எடுக்கிறது தான் இந்த நம்ம கட்டக்கூடிய கோவில்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல நம்ம ஏதோ சாமான கல்லெல்லாம் அடிச்சு நம்ம கல்ல இது பண்றோம். இருக்கிறதுல எல்லாத்தையும் வேண்டாவது எடுக்கிறது தான் குகை கோவில் சேர்ந்து மாமல்லிக்கும் அந்த மாதிரி தான். இது பெரிய பெரிய இது கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லலாம்னா, இவ்வளவு பேருக்கு கட்ட முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இது சாஃப்ட்வேர் ஸ்டோன். மகாபலிபுரத்துல இந்த மாதிரி குகை கோவில பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ஹார்டு கிரானைட், இந்த ஹார்ட் கிரானைட்ல நீங்க 20 அடி 30 அடிலாம் பண்றது ரொம்ப கஷ்டம். இது பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதெல்லாம் சாஃப்ட்வேர் ஸ்டோன்ங்கிறதுனால இது ரொம்ப தூரத்துக்கு 100 அடிக்கு 100 அடி 15 அடிக்கு வரலாம் பட்டுட்டாங்க. அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, இட்ஸ் a கிரேட் ஸ்கல்ப்சர். தூண்களா இருக்கட்டும், விதானமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்காங்க. ஆனாலும் எல்லோராவை போனீங்கன்னா ஸ்கல்ப்சரை பொறுத்தளவு எல்லோரால இதை விட இன்னும் நேர்த்தியா பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி எஸ்காவேஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, யூ கான்ட் அஃபோர்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா வேற இடத்துல எங்கேயாவது ஆரம்பிக்க வேண்டியதே தவிர ஒட்ட வைக்க முடியாது. ஸோ எவ்ரிதிங் ஹஸ் காட் டு பி டன் வெரி கேர்ஃபுல். இது யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல கிராஃப்ட்ஸ்மேனை டைரக்ட் பண்ணி அவங்க பண்ணினதாகவும், பிற்காலத்துல 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஏற்பட்ட இதுல புத்த பிக்ஷுக்களே அதை பண்ணினதாகவும் நிறைய ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க. அது ரொம்ப வேடிக்கையான, நம்மளால உடனே ஒத்துக்க முடியாத சில விஷயங்கள். அந்த இடத்துல அசோகனுக்கு அப்புறம் புத்திஸ்டுக்கு இங்க ஒருத்தருமே இருந்தது கிடையாது. அதுவும் அந்த இடத்துல கிடையாது. அந்த இடத்துல பௌத்த மதத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 50% கூட இருந்திருக்க சான்ஸே இல்லை. அப்படி இருக்கு. அப்புறம் ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சவர்களும் ஆசையார்மின்னு சொல்லக்கூடிய ஒரு சமயத்துல புத்த பிக்ஷுக்கள் புத்த மதத்துல ஒரு ஆர்வத்து மேல ஜாயின் பண்ணவங்க, அந்த புத்த பிக்ஷுக்கள் எப்படி பெஸ்ட் ஆர்கிடெக்ட், பெஸ்ட் ஸ்கல்ப்சர், பெஸ்ட் பெயிண்டரா இருக்க முடியுங்கிறது நம்மளால நம்ப முடியல. ஆனா ஆர்டிஸ்ட் இந்த பெயிண்டிங்கை பத்தி நான் சொல்லும்போது, இந்த பெயிண்டிங்ல சமகாலத்து விஷயங்களை நல்லாவே சொல்லணும். அந்த காலத்துல இருந்த நடை, உடை, பாவனை, சாப்பாடு ஏதாவது சொல்ல முடியும். இதுல அதை அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. நம்ம சிற்பத்தை அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சொல்ல முடியும்னாலும் நிறைய இடத்துல சொல்றது கிடையாது. நம்மளுடைய ஆர்ட், அநேகமா எல்லா ஆர்ட்டுமே பேசிக்கலி ரிலிஜியஸ் ஆர்ட். அதனால இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மகாபலிபுரத்தை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா செக்யூலர் சீன் சொல்றது கோவர்தனா இதுல இந்த லெப்ட் சைடு இருக்கக்கூடிய 4 பேர் ஆடுறது, போறது, வருது, மாடிக்கிட்டு இருக்கிறத தவிர என்டையர் திஸ் ஒன் இஸ் ரிலிஜியஸ். ஆனா அஜந்தால என்ன பண்ணிருக்காங்க, அஜந்தாலையும் சரி எங்கேயா இருந்தாலும் முக்கியமான இது எந்த ஸ்கல்ப்சரா இருந்தாலும் அந்த ஸ்கல்ப்சரை சுதை கூட்டி அதை பெயிண்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம கோபுரம் பார்க்கணும் இல்லையோ, அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த சுதையும் அது மேல இருந்த பெயிண்டும் இல்ல. அஜந்தால சில இடத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கு, உள்ள இருந்ததுனால அது இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த பெயிண்ட் பண்றதுனால அந்த சமகாலத்தினுடைய நடைமுறை பாவனையை நல்லா பிரதிபலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இதுல வேடிக்கை என்னன்னா, மாடு உட்கார்ந்து இருக்கு, ஒரு கட்டப்பட்டி போயிட்டு இருக்கு, காட்டன் யாரும் சீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தலைய வாரிட்டு இருக்காங்க, 2 பேர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் சீண்டிட்டு இருக்காங்க. எல்லா இதுவும் அஜந்தால பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறப்பு அம்சம். அதான் வேற இடத்துல இல்ல. இது இருக்கணுமா, எல்லா இடத்துல இருக்கணுங்கிற பற்றி சொல்லல. அஜந்தால இது இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் அந்த காலத்துல இருந்த டெக்ஸ்டைல்ஸை பத்தி அடுத்த லெக்சர் தான் நம்ம கொடுப்போம். அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் அதை பத்தி கட்சியில அதற்கான இடம் ஒரு கொஞ்சம் சொல்ல போறேன். ஆனால் சமகாலத்தில் இருந்த
கோர்ட் எட்டிக்கட்டா இருக்கட்டும், சோசியல் மோரா இருக்கட்டும், ஹியூமரா இருக்கட்டும், நமக்கு அஜெண்டால பார்க்க முடியாது. அந்த காலத்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. அதை தவிர நமக்கு அஜந்தாவுடைய இதுல இருந்து பார்க்கும்போது அந்த காலத்து இன்ஜினியரிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், கேவ் ஆர்கிடெக்சர் என்ன பண்றதுங்கிறதையும் பத்தி ஓரளவுக்கு நல்லாவே அதுல இருந்து ஐடியாஸ் கிடைக்கும். முக்கியமான விஷயம் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நான் எங்க பசங்க சொல்றது, அப்பா நம்மெல்லாம் 20th செஞ்சுரியில் இருப்போம். நான் டீச் பண்ணும்போது 20th செஞ்சுரி. அதுல பிளாஸ்டர் போட்டல் எத்தனை நாளைக்கு வரும்? 25 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், அதுக்கு மேல தாங்காது இல்லையா? பெஸ்ட் ஐஐடி டெக்னாலஜி பண்ணா 100 வருஷத்துக்கு மேல பிளாஸ்டர் தாங்காது. ஆனா அஜந்தால 2700 வருஷம் பிளாஸ்டர் ரிலீவ் பிகாஸ் தி பெயிண்டிங் இஸ் தேர். திஸ் இஸ் a great achievement. இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, நமக்கு பிற்கால வேற இடத்துல பார்க்கும்போது இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணினாங்க தெரியல. அதான் பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, நமக்கு கிடைத்த வேலம் அஜந்தா ஓவியங்கள் தான் பழசு. அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கல, இதுமே கிடைச்சதுன்னா அதை அனுபவிக்கலாம். அது ஒண்ணும். ரெண்டாவது அஜந்தா உன்னுடைய குகைகள்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்கை வச்சிருந்தால அது ஆரம்ப காலத்து பெயிண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அது அப்புறம் முதிர்ச்சி அடைந்து அலங்காரம் ஆகி அப்புறம் சீரழிவு அடைந்து கடைசியில சீர்குலைந்தது முழுக்க நம்ம அஜந்தால நம்ம பார்க்கணும். இது ஒரு சிறப்பு அம்சம். வேற எந்த இடத்துல இந்த மாதிரி பார்க்க முடியாது. யூ கேன் see variation in the style. பட் பிகினிங் அண்ட் எண்ட பார்க்கறதுங்கிறது இங்க தான் அவங்க பண்ணணும். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அஜந்தாவுடைய கிளாசிக்கல் பீரியட்ல வந்த ஓவியங்களுக்கு ஈக்குவலண்டா இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கும். கிளாசிக்கல் பீரியட்னா அரௌண்ட் த குப்தா பீரியட், எண்ட் ஆஃப் த 4th century, about 50-60 years இருக்கக்கூடிய பெயிண்டிங் இருப்பாங்க. யூ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் எனிவேர் லைக் திஸ் இன் த ஹோல் கண்ட்ரி. அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கு செகண்ட் ரேட் தான். அப்புறம் நான் இந்தியாவுடைய முதல் பெயிண்டிங் இந்திய அஜந்தான்னு சொன்னேன். அஜந்தாவுடைய பெயிண்டிங்கை சார்ந்துதான் இந்தியாவுடைய எல்லா பெயிண்டிங்கும் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, ரிலிஜியஸ் பெயிண்டிங்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனதெல்லாம் அஜந்தாவுடைய இது முதல்ல அஜந்தா பெயிண்டிங் புத்திஸ்ட் பெயிண்டிங். ஈஸ்டுக்கு போனது எல்லாமே அநேகமா புத்திசம், ஆர் டு சம் எக்ஸ்டென்ட் ஹிந்துயிசம். இந்த போகும்போது இதனுடைய சார்பு தான் போயிருக்கு. இன்னைக்கு இந்த போதிசத்தோட கதைகள்லாம் சொல்லும் போது அவங்க பாஷையில சொல்றாங்களே தவிர கதைகள் அதே தான், அதை ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, அவங்க பாஷையில வளர்த்துக்கா சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் அஜந்தாவுடைய பெருமைகள். நான் சில விஷயங்களை குயிக்கா காமிக்க போறேன். இன்னைக்கு இருக்க டைம் கொஞ்சம் குயிக்கா காமிக்க போறேன். நீங்க ஏதாவது நடுவில் ஏதாவது நிறுத்தி அந்த கேள்வி கேட்கிறாரு ப்ளீஸ். ஆரம்ப நான் சொன்னேன் 2 பீரியட் அஜந்தாவுடைய வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி, 9வது 10வது குகை கோவில்கள் குடைவிக்கப்பட்டது அந்த சமயத்துல. அப்பவும் பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங் 1-2 பாக்கி இருக்கு நம்ம கிட்ட, அங்க பார்க்கலாம். இது அப்ப எல்லாமே ரொம்ப பிளெயினா இருக்கும். பிரசாத் பிளெயினா இருக்கும். தர்மராஜ மண்டபம் மாதிரி அதுல ஒன்றும் அலங்காரம் எல்லாம் கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் அதாவது அந்த ஏரியல் பீரியட் தட் இஸ் தி ஹீனாயனா லிட்டில் வெஹிக்கிள் ஆர் லோவர் வெஹிக்கிள். ரெண்டாவது மகாயானா பீரியட்ல வந்தவனையும் புத்தரை முதல் காலத்துல புத்தரை உருவப்படுத்தவே இல்லை. அவருடைய காலோ ஆலமரமோ அதே தான் அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. புத்தரை உருவப்படுத்த ஆரம்பிச்சது இந்த மகாயானா பீரியட்ல. அப்ப என்ன பண்ணாங்க, பழைய கோவில்கள் எல்லாம் புதுப்பிச்சு புது கோவிலை கட்ட ஆரம்பிச்சு. இது பழைய கோவில புதுப்பிக்கப்பட்டது. இங்க நீங்க பார்க்கலாம், நிறைய புத்தருடைய சிலைகளும் அதுல புத்தரை சார்ந்த சில இதுகளை எல்லாம் நிறைய உண்டு. இதுல நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு கிளாஸ் ஸ்கல்ப்சர் இஸ் ஆல்சோ எக்ஸலென்ட். எஸ், இது இந்த வெளியில இருக்க பெயிண்டிங் எல்லாம் பின்னாடி எடுத்து இது உள்ள இருக்கிற லைட் எல்லாம் போட்டு யாரும் போட்டோ எடுத்துருக்கா நான் தெரிவிக்கிறேன். கோவில் எடுத்துட்டீங்கன்னா அந்த குகைகள் இருக்கிறதுல
இடத்துல ரெண்டு, ஒண்ணு கோவில், இன்னொன்னு பௌத்த மடம். ஆரம்ப காலத்துல இது வந்து ஏனுக்கு எப்படி இந்த இடத்துல வந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு முதல்ல ஆல் அலாங் த ட்ரேட் ரூட் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த சூரத்ல இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா உள்ள வந்து கடைசியில் இந்த பக்கம் வந்து கடைசியில விஜயவாடா வரலும் போறதுக்கு வந்து இருக்கு. அந்த மகாராஷ்டிரா இதுல வந்து வெஸ்டர்ன் காலத்துல ஆல்மோஸ்ட் எவ்ரி 30 மைல்ஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வரவங்க தங்குறவங்க அவங்க ஹெல்ப் பண்ண இந்த புத்த மடங்கள் தான் இதெல்லாம். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்டையர் பீரியட் ஆஃப் அஜந்தா இட் வாஸ் the whole enterprise was supported by the merchants. ராஜாக்களா நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு மேல ஒன்றும் பண்ணாங்க. ராஜா ஹரிசிங் வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கலாம் இருக்கு. ஆனா வந்து புத்திஸ்ட் இந்த மர்ச்சன்ட் இருந்து தான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ட்ரேட் ரூட்ல பக்கத்துல நிறைய இடத்துல அது இது காட்டன்கிற இடத்துல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால இது வந்து அஜந்தா இந்த இடத்துல லொக்கேட் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதுவும் வந்து இந்த சௌத்தமாசியம்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 மாசம் மழை காலத்துல தங்கறதுக்காக ஏற்பட்ட முதல்ல அங்க புத்த பிக்ஷுக்கள் தங்கும்போது தங்கறதுக்கான மடம், தங்கறதுக்கான வழிபடுறதுக்கான கோவில் இதை கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த அந்த புத்த கோயிலுக்கு பேர் சைத்தியம்னு பேரு. அதே சமயத்துல பௌத்த பிக்ஷுக்கள் தங்குற இடத்துக்கு பேரு வந்து விகாரம்னு பேரு. இன்ஃபேக்ட் விகாரங்கிற பேரே வந்து விகாரங்கள் நிறைய இருந்ததுனால விகாரம் பேரு. இதை வந்து இது வந்து இது லைட் வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சாதனம். இதுதான் சைத்தியம் சொன்னோம். பிற்காலத்தில் ஒரு ஆர்கிடெக்சரல் மோட்டிவ் ஆயிடுது. நம்ம எல்லா கோவில்களிலுமே மேல வந்து இந்த ஒரு குதிரை லாடத்துல ஒன்று போட்டு அதுக்குள்ள ஒரு ஃபிகர் ஒன்று இருக்கும். அந்த ஃபிகர் வந்து தாமரையா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், கந்தர்வனா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், நடுவில் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த சைத்திய இருக்கும். இதெல்லாம் ஆர்னமெண்ட். அது மாத்திரம் வந்து லைட் வந்திருக்காங்க. இன்னொன்று நீங்க பார்க்க வேண்டியது என்ன, இது வந்து ஒரு காலத்தில் மரத்துல பண்ணும்போது போடக்கூடிய சட்டங்களை அவங்க வந்து கண்டினியூட் டு யூஸ் இட் ஈவன் இன் ஸ்டோன் தோ இட் வாஸ் நாட் ரிக்வயர்ட். இது வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க என்ன பண்றாங்க, சில இடத்துல அந்த கல்லிலேயே பண்ணிவிட்டு மரத்தை வச்சு போயிருக்காங்க. ஏர்லியஸ்ட் பிரிட்டிஷ் எல்லாம் அதை பார்த்து அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. இந்த சைத்தியத்தினுடைய பிரெட்டை பார்த்தீங்க, பிரசாத் பார்த்தீங்க, இப்ப உள்ள இருக்கிறத பாக்குறீங்க. இதுதான் ஸ்தூபின்னு சொல்றேன். இந்த ஸ்தூபிங்கிறது வந்து ஸ்தூப்பான்னு சொல்றது வந்து சாங்கிய ஸ்தூப்பான்னு சொல்றது வந்து பெரியவர்கள் ஆரம்ப காலத்துல புத்தருடைய பிசிக்கல் ரிமைன்ஸ் வந்து புதைச்சு அதுக்கு மேல ஒரு அடையாளம் ஒரு பாண்ட் பண்ணினாங்க. அது பிற்காலத்துல பெருசா போய் ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல சமாதி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அதுவே ஒரு போக்கஸ் ஃபார் மெடிடேஷன் ஆச்சு. அதான் இந்த அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில விஷயம், சில ட்ரிபிள் அப்புறம் பேர் சத்ரிஸ் அண்டம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து சிம்பாலிக்கா அப்புறம் எசோட்டரிக்கா நிறைய மீனிங் இருந்தது. அது ஐ டோன்ட் நோ ஆல்சோ, ஐ டோன்ட் கோ இன்டு தட். நீங்க மேல பாக்குறீங்க, இதுதான் இந்த சேப்பெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கக்கூடியது. ஒரிஜினலி திஸ் வாஸ் ஆல் மேட் அவுட் ஆஃப் timber and the same thing is being replicated even here. Next. இது வந்து ஒரு விகாரத்தினுடைய ஒரு பிளான். இதான் என்ட்ரன்ஸ். அதுல நடுக்கூடம் இதுல தான் எல்லாரும் உட்கார்ந்து பிரேயர் பண்றதுக்காக. இந்த சைட்ல நிறைய இருக்கிறது வந்து அந்த ரூம்கள், பிக்ஷுக்கள் தங்கறதுக்கான ரூம்கள். மேல இருக்கிறது கடைசியில் ஆல்ரெடி டெம்பிள் ஆல்சோ. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் போல இருக்கு. அங்கேயும் பக்கத்தில் இருக்கிற சைத்தியத்தில் போய் பஜனை பண்றதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம பூஜை பண்ணிடலாமே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க போல. மிக பெரிய பாயிண்ட். நீங்க ஒரு முதல் இந்த கேவ் நம்பர் 1, முதல் மோஸ்ட் பிரில்லியன்ட் கேவ் பார்க்கணும்னா 1, 2, 6, 10,
16, 17, 23 ஸ்கல்ப்சர் மட்டும் தான் பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப அருமையானது. மற்றதெல்லாம் பாதி எழுதி போட்டு பாதியில் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது முதல் கேள்வி. இந்த கேள்வில வந்து இந்த கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய புலாசர் புத்தர் இந்த இடத்துல நீங்க பார்த்துருக்கீங்க. இது அந்த போதிசத்துவர் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய காமனா பார்க்கக்கூடிய ஒரு படம். போதிசத்துவ பத்ம அவலோகேஸ்வரர் படம் எப்படி போட்டாங்க, பெயிண்டிங் எப்படி பண்ணிருக்காங்கிறதுக்கு ஒரு வியூ. நெக்ஸ்ட் இன்னும் பிரேட் இருந்தா இன்னும் பிரேட் ஆகணும். ரைட். நெக்ஸ்ட் அதாவது கரையை தவிர விதானம், சுவர், தூ எல்லாத்திலுமே பெயிண்டிங். நெக்ஸ்ட் தூங்கல். இது வந்து 8வது வகை. மேல விதானத்தில் எப்படி இருப்பாங்க பெயிண்டிங். சிவர்களுடைய இவ்வளவு அழகான ஸ்கல்ப்சர் எல்லாம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அஜந்தாவில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய ஓவியங்கள் இன்னும் பிரபலமானது. இத ஒரு 2 சாம்பிள் நான் காண்க. மகா பரிநிர்வாணம் பகவான் வந்து ஒளி விட்டுட்டார். அந்த ஒரு ஸ்கல்ப்சர் இது 22 feet long. அதனோட இன்னொரு வியூ நாகராணியும் நாகராஜாவும். இதெல்லாம் கிளாசிக்கல் பெயிண்டிங். அடுத்து சமகால வழக்கப்படி அஜந்தாவில் சிற்பங்கள் யாவும் புதை பூசப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டது. ஆனால் புதை கரைந்து எல்லா வண்ணம் அழிந்து விட்டது. ஆனா சில இடத்துல இன்னைக்கும் சுதையை பார்க்கலாம், அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கலரையும் பார்க்கலாம். இந்த இங்க சொல்லப்பட்ட எதிர்ப்பு சித்தத்திற்காங்க அதை சொல்லும் போது முதல்ல வந்து நமக்கெல்லாம் தெரியும் ஜாதகா கதைகள் சொல்லும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த அமர் சித்திர கதை வாங்கும் போது நமக்கு ஜாதகா கதைகள்லாம் நமக்கு வரும். நம்ம இந்த காலத்துல அமர் சித்திர கதை அம்பிமாமா இருக்கு. ஆனா அமர் சித்திர கதை இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு இருக்கு. அந்த இதுல வந்து போதிசத்துவருடைய பல்வேறு அவதாரங்களை சொல்லக்கூடியது இந்த ஜாதக கதை. போதிசத்துவர் வந்து அவருக்கு புத்தாவா போகிறதுக்கான சான்ஸ் இருந்தா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு உலகத்துல ஒவ்வொரு அவதாரம் நிறைய அவதாரம் பண்ணி ஒவ்வொரு அவதாரத்திலையும் நல்ல குணங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு இந்த கதை ஜாதக கதை. இந்த ஜாதக கதைகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து சிபி ஜாதகம். இந்த கதை சிபி ஜாதகம். சிபி கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு புறா அடைக்கலமானது. அந்த புறாவை வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட சதையே கொடுக்கறதுக்காக சிபி சக்கரவர்த்தி பண்ணிட்டு அந்த ஜாதக கதை. இது வந்து நீங்க இப்ப பார்க்கறது வந்து இந்த இடத்துல தராசு இருக்கு. அது ஏற போற எல்லாரும் மாற்றத்துக்கு ஐயோ நம்ம ராஜாவுடைய சதையை கிழிக்க போறாரு, தன்னை தானே கிழிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு நான் எழுதுனேன். அதான் இந்த ஜாதக கதையினுடைய இந்த அந்த கதை சொல்ற பாணியும் வெவ்வேறு மாதிரியா இருக்கும். ஒண்ணு வந்து சீன் பை சீன் போயிட்டே இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஒரு சீன்ல போட்டுருப்பாங்க. ரொம்ப அருமையான காம்போசிஷன். சீன் பை சீன் போறதுக்கு ஒண்ணும். இன்னொன்று வந்து மாறான ஒரு அர்த்தம். நம்ம வந்து புத்தர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயும் வந்து அதை கலைக்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியா கலைக்க பார்க்கறது வந்து தன்னுடைய பொண்ணு அழகான 2 பொண்ணை அஞ்சா வந்து தவத்தில் கலைக்க பார்க்கறது. அதுவும் முடியலன்னு சொன்ன உடனேயும் தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அஞ்சு தன்னோட ஆர்மிய எல்லாம் வந்து நல்லா இது இன்னும் கீழே வராதுனால ஆர்மியை வச்சு இந்த காம்போசிஷன் வந்து நம்ம சிவராமகிருஷ்ணன் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல வந்து இந்த காம்போசிஷனே வந்து ரொம்ப அருமையா கதையை சொல்றதா இருக்கட்டும், அது பேலன்ஸா இருக்கட்டும், அதனுடைய கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமான. ரிமெம்பர் நம்ம பார்க்கறது எல்லாமே 1700 வருஷம் 1600 வருஷத்துக்கு முற்பட்டதை நம்ம பார்க்கணும். 1300 வருஷத்துக்கு முற்பட்ட ஓவியங்களை நம்ம பார்க்கணும். இது வந்து ரிலிஜியஸ் தீமா இருந்தாலும் தனியாக புத்தரையோ போதிசத்துவரையோ
காமிச்சிருக்கிற படங்கள் நிறைய இருக்கு. இது ஏதோ கதையோடு தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. இதையும் தவிர ரிலிஜியஸ் சம்மந்தமே இல்லாத சில இதுகளும் இருக்கு. இது நீங்க எல்லாம் ஒப்பனை செய்து கொள்ளும் சிமாட்டி, இது ஒரு தனியா ஒன்று இருக்கு. இதுல ரொம்ப அழகான ஒரு இதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு சமய சந்தர்ப்பம் சமயத்துக்கு சம்பந்தம் இல்லாத பெயிண்டிங்களும் இருக்கு. மேல விதானத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே சமயப்பட்டதே இல்லை, சம்பந்தப்பட்டது இல்லாத எல்லாமே ஆர்னமெண்டல். ஆர்னமெண்டல் இருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய சர்க்கிள்குள்ள சர்க்கிள் போட்டு அதில் டிசைன் போட்டுக்கிறது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்னும் நெக்ஸ்ட் 2 மித்திக்கல் பேர்ட்ஸ், யானை, கிளவுன், 2 பேர் தண்ணி போட்டுட்டு மஜா வைக்காங்க. இந்த மாதிரியான அலங்கார விஷயங்கள் நிறைய. நெக்ஸ்ட் அஜந்தாவுடைய நிறைய கூறுகள்ல ஒண்ணு அந்த காம்போசிஷன். பின்னாடி வந்த எல்லாரும் ஓரளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிருக்காங்களே தவிர இந்த அளவுக்கு முதிர்ச்சியா இந்தியாவில் எங்கேயுமே கம்போஸ் பண்ண. நம்ம சிற்பத்தில் புடைப்பு சிற்பம், இந்த ரிலீஃப் ஸ்கல்ப்சர் சொல்றோம். பிற்காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பிரான்சஸ். பிரான்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட் இஸ் இன் தி ரவுண்ட் அண்ட் இட் ஹஸ் காட் டு பி இண்டிபெண்டன்ட். அதுல சீன் எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புடைப்பு சிற்பத்துல சீன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னால அது பண்ண முடியாது. அது ஒரு டிராபேக் ஞாபகம். இது ஆரம்ப காலத்துல இருந்த, அதாவது கிமு 2ஆம் 1 நூற்றாண்டுல இருந்த பெயிண்டிங் வரைபடம். இதுல நீங்க பார்க்கறது என்னன்னா, ராஜா அந்த பக்கத்துல ராஜா தலையில ஒரு குடம் இருக்கும், ராஜா அந்த பக்கத்துல வந்துட்டு இந்த பக்கத்துல ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க, டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே வர்றாங்க. 2 பேரும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போதி ட்ரீ, அதாவது இந்த வழிபடக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதான் காமிக்காது. இதை கொஞ்சம் சீரியஸா பார்க்க போறோம். ஆனா இதுல என்ன விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல இதே லெவல் இப்படியே 9ஆம் குகையிலும் சரி 10ஆம் குகையிலும் சரி, 10ஆம் குகையெல்லாம் கொஞ்சம் பாக்கி எல்லாம் இதே லெவல்ல மேலே ஒண்ணு இருக்காது, கையில ஒண்ணு இருக்காது. ஒரு கேம்பஸ்ல நம்ம போட்ட மாதிரி இருக்கு. பிற்காலத்துல ஒரு காம்படிஷன்ல காமிச்ச ஒரு யானை, போதிசத்துவர் யானையா பிறந்து வெள்ளை யானையா பிறந்து அவருடைய அவருடைய தாய் தந்தைய கண்ணு தெரியாத தாய் தந்தைய பொழிச்சிருக்காங்க. அப்ப ஒரு சமயத்துல ஒரு மனிதன் ஒரு இடத்துல விழுந்துட்டான். அவரை காப்பாற்றி வெளியில மேல தூக்கி உடனே சொல்றான், அப்பா நீ எனக்கு ஒன்றும் நன்றி கடன் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இருக்கிறது மாத்திரம் சொல்லிடாங்க. உங்க ராஜா ஒரு வெள்ளையான அழகான யானை 5 அடி உயரத்துல இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்னை கூட்டிட்டு போடுவேன், நான் அப்பா அம்மா நான் கவனிச்சுக்க முடியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு கதை நடக்கணும், அதுக்காக அவன் போய் சொல்லிடும். அந்த இடத்துல அவன் ராஜாவோட யானை செத்துப்பட்டு தண்டோரா போட்டு ராஜாவை சொல்றான். அப்ப அவன் போய் கட்டி கட்டவன் போய் சொல்லிட்டு வருவான். ரெண்டாவது சீன் இங்க, முதல் சீன் எங்க, இங்க ரெண்டாவது சீன். பட்டத்து யானைக்காக வீரர்கள் மாத்திரை போட்டதை பிடித்து வருகிறார். வரும்போது கொஞ்சம் தயங்கி வரதை நீங்க கவனிக்கலாம். 3ஆம் கண்ணு தெரியாத பெட்ரோல் நிலையை நினைத்து மாத்திரை சாப்பிட முடியாது. அங்க சாப்பாடு பாடு இங்க அந்த ஒரு பானையில ஏதோ பண்ணிருக்காங்க, கரும்பு திருப்பெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன். ராஜா பார்த்துட்டு என்னோட ஊருக்கா யாரை சாப்பிட மாட்டேங்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விசாரிக்கிறார். அப்ப அந்த நன்றி கேட்டப்ப சொல்லிட்டாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்றா, சரிட்டு ராஜா அது விடுவிச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு பார்க்கலான்னு இருக்கிறார். சீன் போ ஆச்சரியம் காரணம் தன் உண்மையை யானையை காட்டிலே விட சொல்லிட்டான். என்ன ஜாலியா போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமடைந்த ஜாதி தன்னோட அப்பா அம்மா கண்ணுடைய அப்பா அம்மாவை பணிவிடை செய்து. இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல
இந்த காம்போசிஷன்ல ஒரு இது என்னன்னா பல எல்லாம் ஒரே இடத்துல, காட்டு சீன்லாம் இன்னொரு இடத்துல, வெவ்வேறு இடத்துல அந்த சீன் வந்து எதுக்கப்புறம் எதுங்கிறது பக்தர்களுக்கு தெரியும். இங்க ராமாயணத்துல ஜடாயு மரணத்துக்கு அப்புறம் வந்து இந்த ராமன் பிறந்தாலும் படம் போட்டா கூட நம்ம எங்க அம்மா கூட தெரியும், அது தெரியுமே நமக்கு. அதே சமயத்துல நாட் ஒன்லி த சென்சிபிலிட்டி, அஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி அவ பண்ணிருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய இடத்துல இருந்து பார்க்கலாம். The chronology of events are not followed. எல்லா இடத்துலையுமே அநேகமா எல்லா இடத்துலையுமே இது வந்து நான் 20 எக்ஸாம்பிள்ஸ் நான் அஜெண்டாவில் மாத்திரம் வச்சிருக்கேன். நம்ம மேற்கத்திய பெயிண்டிங்க்கும் இப்ப இருக்கிற பெயிண்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒண்ணு வந்து அந்த ஈரமான சுகத்துல அவங்க பண்றது, நம்ம வந்து இந்த உலர்ந்த சுகத்துல நம்ம பண்றது மட்டும் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலா தான் போக போறேன். சுவர் இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். சுவரை தயாரித்தார், வண்ண தாத்துக்களை கண்டுபிடித்து வண்ண கலவைகள் குறைத்தல் போன்றவற்றை அஜந்தா கலைஞர்கள் மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். இத்தகைய உயர் தொழில்நுட்பம் உருவாக பல நூற்றாண்டுகள் உழைத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் 1000க்கும் மேற்பட்ட பல ஆண்டுகள் கடந்தும் அஜந்தா சுவர்கள் அதன் மேல் தீட்டப்பட்ட ஓவியங்கள் கற்கழியாமல் இருக்கின்றன. சுவருக்கு அஜந்தாவின் இந்த தொழில்நுட்பத்தை அதற்கு எழுதப்பட்ட நூல்கள் மூலமாகவே நாம் அறிய முடியாது. உதாரணமாக 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட விஷ்ணு தர்மோத்தரா சுதையை தயாரித்தல், அதன் மேல் பட்ஜெட்லை பாய்ந்த இந்தி பூச்சி தயாரிக்கும் முறை ஆகியவற்றை விளக்குகிறது. செங்கல் தூள், சுட்ட சங்கு, மணல், கருப்பஞ்சாறு, உளுந்து வடிநீர், பழுத்த வாழைப்பழம், மரப்பிசில், வில்வ பழக்கூழ் கலந்து உறந்தபின் இவற்றை அரைத்து நீர் மற்றும் கருப்பஞ்சாறுடன் சேர்த்து மென்மையான சூடாகும் வரை கலக்கி சுவர் பரப்பை நீரால் சுத்தமாக கழுவி பின்னர் மேற்சொன்ன கூழை பூசி சுவரில் சொன்னியை தயாரிக்க வேண்டும். விஷ்ணு தர்மோத்தரால நம்ம அதோட ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த இறுதி பூச்சிங்கிறது பட்ஜெட்ல சொல்றோம். அதுக்கு வந்து எருமை மாட்டின் தோலை மென்மையாக்கும் வரை கொதிநீரில் காய்ச்சி வெண்சேருடன் கலந்து சூரிய வெளிச்சத்தில் காய வைத்த கலவையை நீர் கலந்து 3 முறை இறுதியாக பூச வேண்டும். எருமை மாட்டு தோல் தான் அதுக்கு லாயக்கன் பண்றதுக்கு எத்தனை தோல் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இது வெறும் பெயிண்டிங் இல்லை, பெயிண்டிங்க்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம உணர முடியுமாங்கிறதான் பிரச்சனை. வண்ணங்கள் இயற்கையாக கிடைக்கும் தாதுவில் இருந்து தயாரிக்கப்பட்டது. எல்லாமே மினரல் ஓர்ஸ் தான். கருப்பு வண்ணத்திற்காக தான் மை லாம்பிளாக் இருக்கு, அது ஒண்ணுதான் ஆர்கானிக், மற்ற எல்லாமே மினரல் தான். அதனால இந்த நாளைக்கு எடுத்திருக்கு. வெஜிடபிள் டைல ரொம்ப நாளைக்கு தாங்கியிருக்காங்க. few centuries probably, but not 14 centuries, not possible. இந்த மினரல் ஓர் வந்து என்னைக்குமே மில்லியன் சமையான கலர் சேஞ்ச் ஆகிறதுனால இன்னைக்கு சேஞ்ச் ஆகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவங்க என்ன பைண்டர் யூஸ் பண்றாங்க பண்ணினாங்கிறது பற்றியான கொஸ்டின் இருக்கு. அது இன்னும் சரியா தீர்மானிக்கப்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓவியம் தீட்டும் முறை சுவர் பூச்சி சற்று ஈரமாக இருக்கும் போது ஹெமடைட் மூலமாக போட்டோவியம் வரையப்பட்டு பின் சித்திரங்கள் அடித்தளம் சாம்பல் வெள்ளை நிறத்தில் வரையப்பட்டு சின்னபார் மூலமாக சிவப்பு உருவரை கூடுதல் தீட்டப்பட்டு அதற்கு பின் வண்ணங்களினால் நிரப்பப்பட்டு உறந்த பின் அடர்த்தியான வண்ணம் கொண்டு எல்லை கூடுதல் வரைந்து இந்தியா ஓகம் பிரகாசிக்க மெருகேற்றப்பட்டது. விஷ்ணு தர்மோத்தரா. இது வந்து அஜந்தா ஓவியங்களே நமக்கு கிடைத்த ஓவியங்களே பழமையானது. ஆனாலும் அஜந்தாவின் ஆரம்பகால சித்திரங்களை ஓரளவு பண்பட்டதாக காண்கிறது. இந்த அளவிற்கான முயற்சிக்க பல நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கும். இருந்தும் அந்த பயிற்சியின் தடைகள் கிடைத்தது.
யூஸ் பண்ணி இது பண்றேன் அப்படிங்கும்போது ஏன் எங்க யூஸ் பண்ணலன்னு தெரியாது, எங்க யூஸ் பண்ணல அதுதான் தெரியும். இது வந்து ரிலிஜியஸ் சாங்ஷனுக்கு உட்பட்டதா இல்லையாங்கிற ஒரு பட்சம். அது வந்து இன்னைக்கும் மிருதங்கம் பண்றதுக்கு உயிருள்ள பசுமாட்டை கொண்டுதான் அந்த தோல் எடுக்க முடியும், இல்லாத நடக்காது. அதனால ரிலிஜியஸ் சாங்ஷன் எடுத்தோம்னா அதுக்கு வந்து அப்பப்போ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அஜந்தா ஓவியத்தின் மூலமாக கிடைத்த அனுபவம் மூலமாக எழுதப்பட்ட நூல்கள் வாயிலாகத்தான் சமகால இந்திய ஓவிய கலையின் மரபை அறிந்து கொள்ள முடியும். அது என்னங்க பிரிகத் சம்ஹிதா 6th century ஏடி, எல்லாமே ஏடி தான். அஜந்தாவுடைய காலத்துக்கு அப்புறம் தான் காமசூத்ரா, விஷ்ணு தர்மோத்தரா, சமராங்கர சூத்திரா. லாஸ்ட் வந்து இட்ஸ் சொன்னா வாக்மேன் சமராங்கர சூத்திரக்காராது போஜ மகாராஜா இது 11th century. நெக்ஸ்ட் காமசூத்திரம் தெரிவிக்கும் ஓவியத்தின் 6 முக்கிய அங்கங்கள்: ரூபபேத பிரமாணானி, பாவ லாவண்ய யோஜனம், சாதுஷ்யம், வர்ணிகாபூர்வம், இது சித்திரம் ஷடாங்கனம். ரூபபேதம்னா உருவ வேறுபாடு, பிரமாணம் அளவு பொருத்தம், பாவம் மனவெழுச்சியை விளக்குதல், லாவண்ய யோஜனம் நளினம், சாதுஷ்யம் ஒப்புமை, வர்ணிகாபூர்வம் மேடு பள்ளங்களை தோற்றுவிட்டார். இதெல்லாம் மினிமமா 6 சொல்லிருக்கா. பின்னாடி சமராங்க சொல்றதுனால 8 வருது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய, ஆனா நிறைய விஷயங்கள் அதை வந்து கோடிஃபை பண்ணிருக்காங்க. ப்ராபப்ளி இந்தியா வந்து நிறைய இடத்துல அங்கேயே பண்ணதுனால லோக்கல் இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். இந்த பர்ஸ்பெக்டிவ் சொல்லும் போது, அதாவது நம்ம டெப்த் காமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு வழி வந்து நேர பார்த்த உடனே பர்ஸ்பெக்டிவ் மேனேஜிங் பாயிண்ட் அதே எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து இன்ஜினியரிங்ல இந்த டிராயிங் கிடையாது, வேனிஷிங் பாயிண்ட் அதே. சோ அதனால நீங்க வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது இதனுடைய விட்டு பின்னாடி போகும்போது எப்படி இருக்குன்றத பார்த்து நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவ் போட்டோ எடுத்தாலும் எப்படி இருக்குமோ அது மாதிரி அதுவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நான் காமிச்சதுங்க ரிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், பேர்ட் சை வியூ, பவுன் சை வியூ, கீழே பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி அதுவும் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான ஒண்ணுன்னா மல்டிபிள் விஷன் ஒண்ணு. இந்த மாதிரி 3 பெவிலியன் இருந்ததுன்னா அந்த 3 பெவிலியன்லையும் லெப்ட் சைட் லெப்ட் மோஸ்ட் இருக்கிற டீடைல் வந்து நம்ம காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து ஒரு போட்டோ, இங்கேருந்து ஒரு போட்டோ, அங்கேருந்து ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அது அஜந்தால நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கிற மல்டிபிள் விஷன் சொல்லிட்டு இருக்கோம். மல்டிபிள் விஷன். நெக்ஸ்ட் இதனுடைய பெயிண்டிங் அது பாருங்க, லைன் டயக்ராம் அதனுடைய பெயிண்டிங், லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சீன் இதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது மல்டிபிள் விஷன் 3 பெவிலையும் தனித்தனியாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி ஜாயின் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு டுடே இட்ஸ் வெரி மாடர்ன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் கூட காமிக்கப்படும், இப்ப சினிமாவில் பண்ணிருக்காங்க. பாருங்க, திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் ஃபோர் ஷார்ட். முன்னாடி இருக்கிறது வந்து பெருசா இருக்கும், பின்னாடி இருக்கிறது ஸ்மாலா இருக்கும். ஒரிஜினல் பார்த்த பர்ஸ்பெக்டிவ் மாதிரி. இந்த டெப்த் ரிலீஃப் காமிக்கிறதுக்காக மேஜரா 2 மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அனிம்னோம்னான்னு பேருன்னா, ஒண்ணு நிம்னாந்தா, அதாவது மேலையும் கிடையாது கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்தாலே முன்னாடி இருக்கிறது வந்து டார்க்கர் கலர், அதோட டோன் குறைஞ்சதே போய் பின்னாடி லைட்டர் கலரா போகும்போது நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு டெப்த் இருக்கிறது இது காமிக்கிறது. இது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் காமிக்கிறது. இந்த 3 இங்க 2 பேர் இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற லைட்டர் இருக்காங்க, அது பின்னாடி கொஞ்சம் டார்க்கர். இந்த பேக்ரவுண்ட் இஸ் ஸ்டில் டார்க்கர். திஸ் இஸ் கால்ட் அன்இம்ப்ளூவ்ட் மெத்தட். ஆனா மோர் சொபிஸ்டிகேட்டட் இஸ் பை ஷேடிங் அண்ட் தட் இஸ் கால்ட் நிம்ப்ளூவ்ட் மெத்தட். அந்த நிம்ப்ளூவ்ட் மெத்தட்ல 3 வெரைட்டி இருக்கு. ஒன்று பத்திரஜான். இந்த பத்திரஜான்ங்கிறது எப்படின்னா, அந்த கான்டோருக்கு தகுந்த மாதிரி கோடுகளை போட்டு நம்ம ஹேட்சிங் பண்ற மாதிரி அதை போட்டு அதுல இருந்து டெப்த காமிக்கிறது வந்து பத்திரஜான். அதாவது இந்த இலையினுடைய பின்பக்கத்தில் இருக்க நரம்பு மாதிரி கோடு போடுறதுன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா ஆழ பரிமாணத்தின் புள்ளிகள் மற்றும் அவற்றின் செறிவை கட்டு புலப்படுத்துவது. நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்க்க போறது இவனுடைய வயசுல வந்து அந்த ட்ரெஸ் போட்டு கட்டிட்டு இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டாட்ஸ் ஆர் மோர் தென் டுவர்ட்ஸ் த அப்பர் போர்ஷன். அது வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், கையிலையும் பார்க்கலாம். இதெல்லாம் டாட்ஸ். இந்த டாட்ஸ் வந்து 19th century எண்டுல 20th century ஆரம்பத்துல இந்த பாயிண்ட் லிஸ்ட் எல்லாம் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா மத்திய கலர்ல பண்ணிருக்காங்க. அதான் முக்கியமானது. இது கிட்ட போய் பார்த்தோம்னா ஆனா இது வந்து ஒரு இந்த விதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். இது வந்து ஐடிக்கான வாஷ் டெக்னிக். ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்கே கொஞ்சம் கலர் நிறைய இருக்கும், அதை கொஞ்சம் கழிச்சு குறைச்சு கொண்டு வந்து இப்படி கொண்டு வருவீர்கள். இது வாஷ் டெக்னிக் இருக்குது. இது வந்து தேர்ட் டெக்னிக் பசரஜா, பிந்துஜா அண்ட் ஐரிகா. இதை விட இன்னொரு மெத்தட் ஒண்ணு இருக்கு, உச்சோன்னதான பேர். உச்சோன்னதான நம்ம வந்து இப்ப நீங்க எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்னோட படம் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் போயிட்டு வெளில இந்த பூச்சி நினைச்சாங்களேன் ஒரு டெப்த் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படம் இந்த படம் இருக்கிறது பாருங்க, அதை கொஞ்சம் க்ளோஸ் அப் காமிக்கும் போது இந்த இடத்துல காமன் டைம் இடத்துல எல்லாம் ஆடிங் ஹைலைட்ஸ் ஒயிட் பேட்சஸ் போட்டிருக்காங்க. இதை தவிர கேரளம் நம்ம போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்போது இங்கே ஒரு லைட் எடுப்பாங்க. பேக்ரவுண்ட்ல இருந்து நமக்கு தெரிய இருந்தா இந்த லைட் இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வரணும் பாருங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்க பாருங்க, அதான் கேரளம் ஏற்படுறது. நமது டிபிக்கலி இந்தியன் ட்ரெடிஷன்ல ரிலிஜியஸ் ட்ரெடிஷன்ல தேர் ஆர் நம்பர் ஆஃப் தம் டுகெதர். ஒன்று வந்து பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் அண்ட் டான்ஸ். ஒரு தடவை நாடகத்தில் போய் யாரோ கேட்டாங்களாம், நான் வந்து பெயிண்டிங் கற்றுக்கணும், சரி முதல்ல டான்ஸ் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு போஸுமே டான்ஸ் போஸா தான் வரும். அதனால இது வந்து டான்ஸும் இதுவும் வந்து ஒன்றுக்கொன்றும் மேற்பாடு. இது ஒரு டான்சருடைய மகாஜனக ஜாதகா, முதல் குகையில் இருக்கக்கூடிய மகாஜனக ஜாதகா இருக்கக்கூடிய ஒரு டான்சர். இந்த இதை பண்ணி நம்ம பார்க்க போறோம். அடுத்த லெக்சர்ல வந்து இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றியான நல்ல விவரணை கிடைக்கும். another unique tradition is பெயிண்டிங்கும் இதுவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இது வெஸ்டர்ன் ட்ரெடிஷனல்ல கிடையாது. பெயிண்டிங் வேற, ஸ்கல்ப்சர் வேற. இங்க வந்து ஒரே காம்போசிஷன். இது வந்து புத்தர் இருக்கிறார், அவருடைய பக்தன் வந்து அங்க காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பக்தன் பெயிண்டிங் ரெண்டும் அந்தந்த சமயத்தில் அவங்களுக்கு எது சரியா தோன்றதோ இடம் தோன்றதோ அவங்களுடைய கிரியேட்டிவ் இதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். Symbolism in India. This is something very special to India now. And also, all the Indian nation, religious art of, இதை நான் வந்து முன்னாடி சொல்லலாம், Indian religious art is truly and the only indigenous religious art. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ரிலிஜியஸ் ஆர்ட் எல்லாமே நம்ம ஊர்ல இருக்க ரிலிஜன்ல இருந்து வந்தது. கிருஷ்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், ஜெயின தீர்த்தங்கரா இருக்கட்டும், நம்ம ஊருக்காரங்க நம்ம பாஷை பேசுறாங்க, நம்ம படம் இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் உடுத்திட்டு இருந்தாங்க. அதனால வந்து கதை சொல்லும் போதோ பாட்டு பெயிண்டிங் பண்ணும் போதோ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இல்லை. ஏசு கிறிஸ்து ஏசியன், அவர் பிரிட்டன் இந்த யூரோப்ல தான் ரொம்ப பாப்புலர், வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கிறார். அதே மாதிரி பௌத்த மதம் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் சைனாக்கோ இதுக்கோ போயிருக்கு. அவங்க பாஷையில அவங்க கண்ணம் ஒரு மாதிரியா போடணும், ட்ரெஸ் வேற மாதிரியா போடணும், அவங்க கட்டுங்கள் திறக்கப்படும். ஆப்பிரிக்காவில் சொல்லப்படாது, தட்டுகள்லாம் திருடலாம் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொன்று வந்து சிம்பாலிக். There is nothing in Indian painting tradition that shows the natural figure. For example, கடவுளர்கள் முகம் முட்டை வடிவில் அமைந்திருக்காங்க. எல்லாமே வந்து தாவரங்களோ இந்த மிருகங்களோ அவங்களுடைய
சிம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்றோம். நெக்ஸ்ட், யானைகளின் தலையொத்த தோள்கள் புஜங்கள், தும்பிக்கையொத்த புஜங்கள், பூ ஒட்டொத்த கைகள். இதுதான் நேச்சுரலா இருக்கிறது, லெப்ட்ல இருக்கிறது. அதை உருவகப்படுத்துறது வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் யூ ஆஃப் த சாஃப்ட்னஸ் ஆஃப் த அந்த மலருடைய மென்மையை காமிக்கிற மாதிரி. எல்லா படத்தையும் இப்படிதான் நேச்சுரலா பார்க்க முடியாது. கோமுக கண்டம், பசுவின் தலை மாதிரியான உடம்பு டார்சம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சிம்மக்கண்ணி, சிங்கம் மாதிரி டார்சம். நெக்ஸ்ட், இப்ப பாத பல்லவும் கால்கள் வந்து எதை மாதிரியான சப்புலாக்குறாங்க. இது எல்லாமே அநேகமா முன்னாடி எடுத்தாங்க உருவகப்படுத்துறது நினைக்கிறேன். கமலாச்சாரம், just it should remind you of the characteristics of the symbol. Just remind you. நம்ம ஸ்லக்கிஷ் சொன்னோம், ஸ்லக்கிஷ் ஏன் சொன்னோம்? ஸ்லக் நடக்கிற மாதிரி ஸ்லக்கிஷ் வரும். அது மாதிரி உடல் உறுப்பு தோற்றம், பாடி பாஸ்டர்ஸ். இந்த டிரான்ஸ்லேஷன் சரியான எனக்கு தெரியல, யாராவது கரெக்ட் பண்ணாலும் எனக்கு தெரியாது. இந்திய மரபில் பல்வகைப்பட்ட உடல் தோற்றங்கள் காணப்படுகிறது. இவற்றில் சமகால நாட்டியத்தின் தாக்கம் தெரியாது. அதாவது நிற்பதற்காக இருந்து பக்கத்தொடர் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் டு ஃப்ரண்ட். இது எல்லாமே நீங்க பார்க்கலாம், எல்லாமே நீங்க அஜெண்டாவில் பார்க்கலாம். அதோட மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சீன்லையும் 10 பேர் தங்க 10 விதத்தில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பேர் உண்டு. இதை உட்காந்துருக்க மொழியில பாருங்க. சங்கப்பாறை ஜாதகத்துல செல்வரை கேட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்க தோரணை, தலைய அலங்காரம், அந்த ஒரு மூமெண்ட். இந்த 3 பேர்கள் இல்லைன்னா அந்த லேடி அட் த டாய்லெட் சொல்றாங்க இல்லையா, ஒப்பனை செய்து கொள்ளும் மகளே. அவங்க சென்ட்ரல் இருக்கவங்க தான் சீமாட்டி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மற்ற 2 பேரும். 3 பேர் இருக்கிறது வெவ்வேறு பாஸ்டர்ல இருப்பாங்க. இந்த ஒரே மாதிரியா இருக்கிற ஸ்டீரியோ டைப் எல்லாம் அஜந்தால பார்க்க முடியும். பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்னா பிற்காலத்துல இந்த சீர்குலைந்த டைம் வந்தது, அப்ப அதெல்லாம் பார்க்கலாம். பாருங்க, 3 பேர் இங்க இருக்காங்க. 3 பேரும் அவங்களுடைய கண்ணு அமைப்பு, நிக்கிற இது, அவங்க பார்க்கிற இது, 3/4 ப்ரொஃபைல், 4 ப்ரொஃபைல், எப்படி இருக்காங்க. கிராஃப்ட்மேன்ஷிப், அதை நான் காமிக்கல. இதுல வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த லைன், இந்த பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப இது இந்த பர்டிகுலர் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். அது வந்து ஒருத்தர் சொன்னதுனால எனக்கு தெரியும். ஒரே பொருள் சிங்கிள் ஸ்ட்ரீட் ஆஃப் லைன். இது வந்து இது ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் டிராய் போடுவேன், 50 இடத்துல போட முடியாது. போட்டு அது இருக்கணும். நான் வந்து இந்த செப்பருடைய டிராயிங் எல்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் எங்கே இருக்காத நான் அதுல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதுல ஒரு இது இருக்கும். அது மாதிரி இந்த காலத்துல ரொம்ப அழகத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இது வந்து இட்ஸ் நாட் வெரி சிக்னிபிகன்ட் பெயிண்ட். இந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் இட்ஸ் நாட் சிக்னிபிகன்ட் பெயிண்ட், பட் இட்ஸ் நாட் சோ வெல். சட்டத்தை ஜாதகங்கிறது 2-3 இடத்துல சொல்லிருக்காங்க. ஏர்லி பீரியட், 1st 2nd செஞ்சுரி பிசிஏரியா போட்டிருக்காங்க, 5th செஞ்சுரி பண்ணிருக்காங்க. 5th செஞ்சுரி. ஒரு கேள்வி கடைசியில் நான் கேட்க போறேன். அது வரையும் வந்து பெண்களை வந்து சித்தரிக்கிறதுல அஜந்தா பெயிண்டர்ஸ் வந்து நிஜமாவே சூப்பர் லேட்டிவ் கேலிபர் போடும். சகிதர் ஆடையற்ற அணிகள், இந்த குளோத்தின் நேச்சர்ஸ். சகிதர் முழுதும் ஆடை அணிந்திருக்க கதாநாயகர்கள் பெரும்பாலும் ஆடையின்றி சித்தரிக்கப்பட்ட ஜெயன் என்பது ஒரு பெரிய தான். இந்த புகை ஊட்டில் கன்வர்ஷன் ஆஃப் நந்தாங்கிற ஒரு இதில் ஒரு அழகான பெயிண்டிங். மகாஜனக ஜாதகம். இன்னொன்று வந்து முக்கியமானது என்னன்னா, பிளாக் வாஸ் பியூட்டிஃபுல். Black was probably beautiful long time. Ramankas are also beautiful people, they are all black. Shamala. ஆனா
இன்னைக்கு வந்து பேரஞ்சொல்லி தான் இருக்கும். அஜந்தான் பல நாள் கருதி நேரத்தை விளையாட்டுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம காலத்தில் கருது ஒரு விரும்பத்தக்க நிறமாக இருந்தது போல. போதிசம்பரின் நாயகி பிளாக் is one of the most beautiful women in Ajanta. எனக்கும் கன்வர்ஷன் ஆனால்தான் நந்தான் வந்து துக்கர் கூப்பிட்டு அவன் சன்னியாசியா போனவனையும் அவங்க வந்து மயங்கி கீழே விட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து மயங்கி கீழே விட்டுறாங்க. கன்வர்ஷன் ஆனாங்கிறதுல 16th கேம். நெக்ஸ்ட் இது வந்து அப்சன்ஸ், பிளாக் அப்சன்ஸ், அதனால பியூட்டிஃபுல் ஃபிகர். நெக்ஸ்ட் சக்தி பண்டா, probably the most beautiful woman in அந்த அஜந்தா வால்ஸ். இதே மாதிரி சாதாரண சாமானியர்களோட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு குடியான பெண்மணி. நான் சாதாரண ஆளுகள் சாதாரண வேலைகள் பண்ணிட்டு இருக்கிற நிறைய இடத்துல பார்க்கலாம். தலையை வாரிட்டு இருக்காங்க இங்க. இது வந்து ஒரு முக்கியமான பெயிண்டிங்ல ஒரு ஓரத்தில் இதுவும் இருக்கு. அது ஃபில்அப் பண்றதுக்காக ஏற்பட்டதா அது அவங்களுடைய இஷ்டத்துக்கு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதான்னு தெரிவித்தார். ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங். விற்றுக்கள் இருப்பிடத்தில் இவ்வளவு அழகாக மற்றும் வசீகரமான பெண்கள் சித்தரிக்கப்பட்டது நமக்கு ஏற்படுத்த. செயல் இயக்கத்தை அதாவது டிபிக்ஷன் மூமெண்ட், சுடர் அசைகள், காற்றின் திசைக்கேற்ப படபடக்கும் கொடிகளை தத்துவமா சித்தரிக்கக்கூடிய ஓவியனே சிறந்த ஓவியம் என்று விஷ்ணு தர்மோத்தரா சொல்றார். இந்த வந்து இந்திரன் வந்து புத்தரை பார்க்கறதுக்கா மேலே கீழே அவனுடைய பூணல் வந்து பறக்கிறது, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரிப்பன் பறக்கிறது, மேலே இருக்கிற இந்த மேகம் எல்லாம் அப்படி வந்து அவங்க இப்படி வர்றதுங்கிறது நல்லாவே தெரியும். எல்லாருடைய ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி இப்படி வரதனுடைய மூவ்மெண்ட் தெரியும். இது நீங்க வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க மாவட்டத்துல கூட அதிகம் எல்லாத்துலையும் பார்க்கலாம். 10 பிளேட் கிரேட் பிளேயர்ஸ்ல வந்து அந்த கந்தர்வர்கள் நடக்கிறது இருக்கு பாருங்க, எஃபர்ட்லெஸ் பிளே. அது மாதிரியாக நிறைய இடத்துல இங்க இருக்கு. சிற்பத்திலையும் இருக்கு, சித்திரத்திலையும் மூவ்மெண்ட் தெரியுது இல்லையா? நிஜமாவே சார்ஜ் பண்ற மாதிரி 2 மாடி சட்டை போட்டு இருக்கு. இது ஒரு தூண்ல மேல இருக்கு. அதே விட்டு வைக்கல, ஹியூமரை விட்டு வைக்கல. அந்த காலத்துல எப்படி ஹியூமர் இருந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து பர்டிகுலர்லி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். எல்லாரும் செர்மன் இது உபன்யாசத்தை கேட்டு இருக்காங்க. ஆனா இந்த வயல் காப்பர் இங்க ஒருத்தர் இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிற மொட்டை அவ வந்து இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஏதோ ஆஃபரிங்ல இருந்து கொஞ்சம் திருவிழா பாக்குறாங்க. கையை தெரியாது, அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு. ஒன்று ரெண்டு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜன்னல் கதவை செவத்தி ஏறி குச்சி வெடிக்க பார்த்துருக்கோம். அந்த படமெல்லாம் இருக்கு. இதுதான் கிளாசிக். ஹரிதி சிற்பத்தின் பீடத்தில் மேடம் ஹரிதி சிற்பத்தின் பீடத்தில் ஒரு பள்ளி வகுப்பு நடந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பையன் ஆசிரியர் முன் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் பயபக்தியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க. பின்னாடி 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. கடைசியில் இருக்க வந்து ஆட்ட கடைசியில் ஓடி இருக்கும். ஒன்று ஹியூமர், 2வது கொஸ்டின் வந்து ஒரு கோவில்ல குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய ஹரிதிங்கிற ஒரு அவ பீடத்தில் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட். நம்மளை பொறுத்தவரை ஆசையே இருக்கக்கூடாது புத்தர் சொன்னதாக எல்லாத்தையும் துறவரம் போகணும்னு சொன்னதுக்கு அப்படிப்பட்டவங்க இப்படி பண்ணினாங்கன்னா நம்ம அந்த சமயத்தை சரியா புரிஞ்சுக்கலையா? There is so much of life in Ajanta. So much of life. Next. இசை பாரம்பரியம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சமகாலத்தில் இருந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, டான்ஸ், மியூசிக், அங்க இருந்த இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்க்கலாம். இதான் நம்ம பார்க்கிறோம். குடல், ஜாவரா, முழவு, பத்திகத்திரம், உடுப்பு, இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். அது வந்து அந்த காலத்துல இந்த காலம் வந்து ஒரே மாதிரியா வந்திருக்குங்கிறது, நிறைய விஷயங்கள் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
பிறகு வாசிக்கிறாங்க பட்டாசு சொல்லுங்க பிரசங்கம்னு சொல்லுங்க அது இன்னைக்கு வாசிக்கிற மாதிரி அன்னைக்கு வாசிச்சிருக்காங்க பதினேழு இன்னைக்கு இப்படிதான் வாசிச்சிருக்காங்க என்ன சங்கு சங்கு உதவனுடைய கண்ணை பாருங்க வாய் இது பண்ணி கண்ணு பெருக்கிறது இல்லையா உடல் வாசிக்கிறது பிறகு வாசிக்கிறது இந்த மாதிரி இதுக்கு கச்சப்ப வீணான்னு பேர் கச்சப்ப வீணான்னு இந்த ஜாலா வாசிக்கிறாங்க ஃப்ளூட் வாசிக்கிறாங்க ட்ரம் வாசிக்கிறாங்க எல்லாரும் நம்ம நிறைய பார்க்கிறோம் they are all very close to what they have. இது வந்து நிச்சயமா உங்க மாதிரி தான் இந்த ஏத்தாளன்னு சொல்லுவாங்க இல்லையா டவுன் அதுதான் இந்த சமயத்தில் நம்ம வாசிச்சிருக்கேன் கான்டெம்பரரி பாஷை இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இதை சொல்ல போறோம் நீங்க பார்க்கறது வந்து அண்ணா பறவை போட்ட பெண்ணி நாடு பிளாக் பிரிண்ட் இது ஒரு பிளாக் பிரிண்ட் இதே மாதிரி மீட்டிங் பார்த்துருக்கோம் பார்க்கலாம் நம்ம இந்த ரெசிஸ்ட் டை 6 வெரைட்டி ரெசிஸ்ட் டை பார்க்குறோம் சல்வார் கமீஸ் பார்க்குறோம் இதை பர்முடா பார்க்குறோம் என்ன விதமான ட்ரெஸ் நான் நிறைய நம்ம இதில் பார்க்கலாம் அதை பற்றியான தான் நெக்ஸ்ட் லெக்சர் இது வந்து நம்ம போட்டுக்கிறது வந்து ட்ரெஸ் வந்து இக்கத்துன்னு பேரு அது இன்றைக்கு இந்த இக்கத்தில் பண்ணக்கூடியது 3 இடத்துல பண்றோம் பட்டோரா கொச்சம்பள்ளி சாம்பார் குஜராத் ஆந்திர பிரதேஷ் ஒடிசா இது ரொம்ப விசேஷம் என்னன்னா நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து இந்த நூல்ல முதல்ல சாயத்தை போட்டு அப்புறம் அதை வந்து நெய்யும் போது இந்த மாதிரி கிடைச்சிடும் இந்த டிசைன் வரணும்னு முன்னாடி தீர்மானம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நூல் இழைகள் இப்படியும் வெப்டன் மூவ்ல அதை வந்து இதுல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு பாருங்க 3 4 கலர் இருக்கு ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு இடத்துல அந்த கலர் இருக்கும் அந்த கலரை தீர்மானிச்சு அதை இதுக்கு மேல ரெசிஸ்ட் டைனி பேர் நம்மளோட சுக்குடி கூட ரெசிஸ்ட் டை தான் பாந்தினி எல்லாம் ரெசிஸ்ட் டை தான் ரெசிஸ்ட் டை அதை வந்து பண்ணிருக்காங்க 1400 இயர்ஸ் 1600 இயர்ஸ் அதனால இதற்கு பாரம்பரியத்திற்கு பின்னாடி இருந்திருக்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சில விஷயத்துல I don't have the background. I may question a few things. But everybody says it's legal. I stop at that one. And if there is if somebody could go into this one, say it's not legal, something else, very good. Then the next lecture I will add on. I don't know. But all the experts, artists as well as textile experts have concurred. Ikat has started with, you can find both the ikat, double and single, are found in Ajanta. And this is ikat. I have seen double ikat and single ikat and lists like that. And the experts say so. Okay? இது வந்து இக்கத்துங்கிற பேர் வந்து இந்தோனேஷியன் word. Because from the 11th century onwards, இந்த பட்டாபிஷேகத்துக்கு ராஜாக்களுக்கெல்லாம் இருக்கு முழுக்க ட்ரெஸ் போறது வந்து குஜராத்ல பட்டோலால இருந்தா போகும் அவங்களுக்கு பேர் இக்கத்துன்னு வந்தாங்க இந்த வேர்ட் இஸ் இக்கத் இஸ் இந்தோனேஷியன் ஆனா இன்னைக்கு வந்து குஜராத்ல 4 ஃபேமிலி தான் இருக்காங்க பட்டோலா பண்றாங்க நெக்ஸ்ட் இது இக்கத்தம் இது டபுள் இக்கத் நடனமாக தைக்கப்பட்ட உடையானது ஆடியின் வகையின் கலைப்பாடுகள் மற்றும் அணி முறையின் நேர்த்திக்கு சான்றாக உள்ளது நல்ல டெக்ஸ்டைல் டிசைன் ட்ரெஸ் டிசைன்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய அங்கி கீழே இருக்கக்கூடிய ஸ்கர்ட் அதை பண்ணினது அணிந்தது அதை வந்து சித்தரிச்சது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்கிறது அரிசி அதாவது இந்த ஆபரணங்கள் கண்ணாடிகள் பதிக்கப்பட்ட கல்லுகள் மோதிரம் கண்ண புஷ்பம் காதுல சரஸ்ரீ பொன்மணிகளும் முதுகளும் கொண்ட தலையலங்காரம் விதவிதமான சுயலங்காரம் நான் வந்து போலியோ பண்ணிருக்கேன் 382 லீவ்ஸ் அந்த 382க்கும் நான் வந்து கீஸ் கொடுத்துருக்கேன்
சிகை அலங்காரம் பார்க்கணும்னா இந்த போலியோவெல்லாம் எடுத்து ஒரு தடவை நீங்க பார்த்தீங்கன்னா சிகை அலங்காரம் அப்படின்னு பண்ணிருக்கேன். அது மாதிரி பார்க்கும்போது 4 மாதம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது என்ன அதுக்கான இதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வெவ்வேறையா இருக்குங்கிறது மாத்திரம் நவுபியா கமிட்டியில் பெனால்டி கூடை ஓவியங்கள். இதுல விஷயம் என்னன்னா இந்த கூடை ஓவியங்கள் எல்லாமே சமய சார்பற்றதா இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்சிருக்க போல இருக்கு. நம்ம ஓவியர்கள் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிசைன், ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ள நம்பர் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதுக்குள்ள வெவ்வேறு டிசைன். இதை ஒன்று பார்க்க போறோம். இதான் அது மாதிரி 7-8 இருக்கும். இந்த ஒரு கர்ப்ப கிராமம் இருந்தால் கர்ப்ப கிராமத்துக்கு மேல இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஹாலுக்கு நடுவில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மேல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இது ஹாலுக்கு நடுவில் கேவ் நம்பர் 17. ஆக்சுவலி இந்த கிராண்ட் கேனபி இவ்வளோ இந்த ஷாமியானா போட்ட மாதிரி It is not legal. It is not legal. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இதுல வந்து கொஞ்சம் அணிவதாவே இருக்கும். அது ஏன் பிரிஷ் பண்ணலங்கிறது அது ஒரு கொஞ்சம் தெரியல. தெரியல அதுவும் பிரிஷ் பண்ண ரொம்ப பிரிஷ் பண்ணிக்கணும்னா இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் அதுல வந்து வெவ்வேறு ஏதோ பிடிச்சிருப்பாங்க. மேல அந்த மேல இருக்கிறது வந்து தலைகளை தெரிந்து ஒரு கோமாளி வந்து விளையாடி இங்க ஒரு சார்ஜிங் பொருள், அங்க பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருத்து. இது மாதிரி நிறைய அலங்காரங்கள். இங்க பாருங்க அதே மாதிரி நடுவில் இருக்கிறதா ஒரு இன்ட்ரெஸ்டிங். இந்த ஹோல் பெயிண்டிங் இஸ் நோ மோர் தென் 1.5 feet by 1.5 feet at the height of about 15 feet. நடுவில் நீங்க பார்க்கறது வந்து ஏதோ மரத்துல பண்ணி சென்சன் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு ரிலீஃப் தெரியுது. டெப்த் அண்ட் ரிலீஃப் தெரியுது. அந்த பார்க்கலாம். ரைட்டா? இதுல வந்து மேல நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து இந்த 2-3 காளைகள் லெஜரியா படுத்துருக்கு. அசை போடு. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன முதல் காரணாக்கு இதுதான் இந்த படம் தான். முதல் காரணம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். காரணம் முதல் ஸ்டாம்ப் இந்தியாவில் முதல் காரணம் இன்னும் ப்ரீ இந்தியாவில் முதல் காரணம் ஸ்டாம்ப். இப்ப காரணம்னா ரூபாய்க்கு 14 ஒரு அனாக்கு வந்து 4 காரணம் 64 காரணம் ₹1. இதே முன்னாடி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த மித்திக்கல் பேர்ட்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் வேடிக்கை காட்சி லைட் இருக்கு. ஒரு கோபாலி வந்து மேலே ஏதோ படிச்சு விளையாடிட்டு இருக்கான். இங்க 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. ஒருத்தர் எடுத்து அடிச்சது, ஒருத்தர் அழுது இருக்கான், ஒரு கைத்த விட்டு மாற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி படம் எல்லாம் மேல வாட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்க வந்து போய் 2 பேர் ஒரு ஹேரம் படம் இருக்கு போனோம். ஒரு பர்ஷியன் ஹேரம் நிச்சயமா ஃபாரின் வெஸ்ட் இந்தியன் வெஸ்ட் ஏஷியன் அவங்களுடைய ஹேரமுடைய ஒரு படம் இருக்கு. அதுக்கு அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 2 பேர் உட்கார்ந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேரிங் ட்ரிங்க் டவுட்டே கிடையாது. அவங்களுடைய தலைப்பாக அவங்களுடைய சாக்ஸ் ரொம்ப மாடர்னா. நெக்ஸ்ட் ஐ அம் கமிங் டு தி லாஸ்ட் அண்ட் பெர்ஹாப்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதெல்லாம் சொன்னது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் அப்ரிஷியேட் ஆகுது நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு கதையை பார்க்கும்போது அதற்கான ஒரு பேக்ரவுண்டை நம்ம இருக்கணும். அது வந்து அதனோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய அமைப்புகள் தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய காம்போசிஷன் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய ஸ்மால் மைண்ட். இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்னேன், அஜந்தா ஓவியங்கள் இந்த இருக்கக்கூடிய 29 ஓவியங்கள்ல எஞ்சி இருக்கிற ஓவியங்கள் இருந்து நாம் முழுமையா பார்க்கக்கூடியது என்னன்னா ஆரம்ப காலத்து ஓவியங்கள், முதிர்ச்சி அடைந்த ஓவியங்கள், அலங்கார ஓவியங்கள், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இந்த சீர்குலைந்து போன ஓவியங்களை பார்க்க போறோம்னு சொன்னோம். அந்த இந்த பேசஸ் ஆஃப் இந்தியன் இந்த அஜந்தா ஆர்ட் ஆரம்ப காலத்துல பலகால சரித்திரம் கொண்ட கலைகளின் அவற்றின் இயற்கையான வளர்ச்சியை காணலாம். இதுதான் ஏர்லியஸ்ட் பெயிண்டிங் belonging to the 2nd to 1st century BC.
That is 2200 years. பின்னாடி கேவ் நம்பர் 10 கேவ் நம்பர் 10. சமகாலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சாஞ்சியா இருக்கட்டும், இந்த பெட்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான தலைப்பாய் கட்டை, தலையில இது பண்ணிருக்கிறது எல்லாமே நீங்க அப்படிதான் பார்க்கலாம். நீங்க வந்து பாபுத்தனுடைய இது எல்லாமே இந்த மாதிரி தான். அதாவது 2nd century BC-ல இருக்கிறது. இதுல நீங்க பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னன்னா, முதல்ல ஆரம்பம் ஆல்மோஸ்ட் இந்த சேம் 3/4 ப்ரொஃபைல் எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கிறது. எஸ் ப்ளீஸ். You have not seen others. There are so many. மீசதாரி இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல மீச்சே உள்ளதெல்லாம் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் there are reasons to many people say this is a southern influence. நார்த்ல வந்து மீச்சை ரொம்ப குறைச்சது. Except for Jackie Shroff, nobody else in the among the Hindi musicians has a bush. இங்க வந்து வடிவேல இருக்கிற எல்லாருக்கும் மீசை உண்டு. 3/4 ப்ரொஃபைல் ஒன்றும் எல்லாருமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see the painting. டோன்ஸ் வந்து ஜாஸ்தி வேரியேஷன் கிடையாது. அப்ப அவங்களால இந்த ரெட் ஆக்கர் எடுத்துட்டு அதனுடைய வேரியேஷனையே வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ரெட் ஆக்கரையே வச்சுட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. In terms of composition, in terms of strokes, we have reached the pinnacle even in the 2nd, 1st century BC. இது வந்து ஷட்யந்த ஜாதகா. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பெயிண்டிங் பண்ணி காமிக்கணும். 6-7 இது பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அசோக் சிவகுமார்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சா இங்க வந்து அதே மாதிரி அங்கேருந்து அப்படி பண்ணி நாங்கள் சேர்த்துக்கே இருக்கோம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எகைன் அந்த க்ரானாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்காது. ஒரு இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கிடைச்சது இந்த ஒரு நைசாமுடைய ஆள் வந்து எழுதின வரைபடம் தான் இருக்கு. மீதி எல்லாம் எழுதிருச்சு. எஸ் ப்ளீஸ். பின்னாடி கிளாசிக்கல் பீரியட். கிளாசிக்கல் பீரியடுக்கு முக்கியமானது என்னன்னா, everything is so natural, no ornamentation, no exaggeration, no crowning. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பின்னாடி எல்லாம் பார்க்கல, நிறைய பேர் போட்டுருவாங்க, ஒரே மாதிரியா இருக்கும். அந்த மாதிரியே இல்லாம then there is balance and next. Perhaps one among the best is the second case. இந்த பெண்மணிகள் தான் கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப அழைத்து போச்சு. இது வந்து இதுல வந்து நீங்க நேச்சுரலா நடக்கிறது, அந்த ஒரு நேச்சுரலிசம் இதுல நீங்க பார்க்கலாம். இது மாதிரி 2nd centuryல இதுல வந்து சிம்மர அவதானம் 17th centuryல ரொம்ப அழகா இருப்பது சுத்த சோம ஜாதகா. இதெல்லாம் வந்து அந்த அந்த மெச்சூரிட்டி, இந்த கிளாசிக்கல் பேஸனுடைய எக்ஸாம்பிள். அந்த நான் வந்து என்னால் காமிக்க முடியாது. அது எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். சிம்பல் அவதானான்னு கிட்டத்தட்ட அந்த இந்த வால்ல இருந்து இது வரையிலும் ஒரு 14 அடிக்கு ஒரு பெரிய பெட்டி, வெவ்வேறு சீன்ஸ், இன்டர் கனெக்டட் சீன்ஸ் அண்ட் கம்போஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து ஒரு பெரிய கதை. அந்த சிம்மல அவதானங்கிறது சின்னலாக நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கனெக்ஷனை பற்றியான ஒரு கதை. அதே நிறைய there are people who are coming out history also. This is one of the paintings of the classical people. நான் ஒன்னே தான் காட்டுறேன். I have talked to you another. இது வந்து விஸ்வாந்தர ஜாதகால 17வது கேள்வியில் இருக்கக்கூடியது. விஸ்வாந்தரா மற்றும் போதிசத்துவர் வந்து விஸ்வாந்தரா வந்து
தர்மம் பண்ண ஆரம்பிச்சார். கர்ணன் மாதிரி தர்மம் பண்ண ஆரம்பிச்சார். அவர்கிட்ட ஒரு யானை இருக்குது. அந்த யானை எந்த ஊருக்கு போனாலும் மழை பெய்யும். பக்கத்து ஊர்ல மழை பெய்யலன்னு அவர் வந்து இப்ப கெஞ்சி கேட்ட உடனே அந்த யானையை கொடுத்துட்டார். இந்த ஊர்ல இருக்கவங்க தன்னோட ஜனங்களுக்கெல்லாம் அவர் மேல கோவம் வந்து அவர் வந்து ராஜாவை விட்டு விரட்டி விடுச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட அவர் வந்து அம்மா என்னை விட்டு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க, நான் போக போறேன் அப்படின்ட்டு காம் டவுன் அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரிட்டு கொடுத்து சாதாரண பண்றான். இதெல்லாம் அந்த படம். கலர் காம்பினேஷன் லைன் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு பெஸ்ட் டெக்னிக். இது வந்து நான் ஒரு ஸ்மால் போர்ஷன் காமிக்கிறேன். அங்கே போய் நின்னாலும் உங்களுக்கு அந்த பர்ஸ்பெக்டிவே கிடைக்கும். இது மேலே போயிடும். இந்த படம் பர்டிகுலர் மேலே சேர்க்கை வாடிக்காலம் மேனேஜர் இதுல அடுத்த போறேன். இதுல வேடிக்கை என்னன்னா, இது வந்து விதர பண்டிதாச்சார காலனுடைய செகண்ட் கேள்வி. இதுல வந்து எப்பவும் என்ன ஆகணும்னா, இந்த கலை வளர்ச்சியிலே என்ன ஆகணும்னா, பண்ணும்போது நமக்கே பிடிச்சதை திருப்பி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சோம். சில வார்த்தையால் எனக்கு ரொம்ப பிடிச்சது திருப்பி மேனேஜ் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்பட்டது. நம்ம முதல்ல வந்து நிறைய பேர் இருக்கிறது. ரெண்டாவது உட்கார்ந்துருக்க பாணி பார்த்து எல்லாருமே உட்கார்ந்து ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. இவரே வந்து அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒரே பார்க்கலா இருக்கும். ரெபடேஷன் கரும் பீரியட்ல ஆர்னமெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஹரிபீடெல்லாம் நம்ம பார்க்க முடியும். உடம்பெல்லாம் நகையா, முகமே தெரியாது. நமக்கு அட்ராக்ஷன் வந்து அந்த நகை மேல போயிடும். ஜான நடிகர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நடராஜரை பார்த்தீங்கன்னா, நடராஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ராப்ஸ் நடராஜர்லாம் பார்க்கும்போது கெட்டிதான் போட்டுருப்பா. ஒரே ஆரம் இருக்கும், காலில் ஒரே ஒரு இதுதான் இருக்கும். வேற ஒன்றும் ஆடை அலங்காரம்லாம் ஒன்றும் இருக்காது. டைரக்ட்லி யூ ஆர் அட்ராக்டட் டு லுக் அட் ஹிஸ். அதுதான் அந்த கிளாசிக்கல் பீரியட். முன்னாடி வர வர அந்த ஆர்னமெண்டேஷன் எல்லாத்துலையும் பெரோக் பீரியட். இன்ஃபேக்ட் யூரோப்ல வந்து பெரோக் பீரியட் பிகம் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஓதி சொன்னா அவரே ஈஸ்வரா கேவ் நம்பர் 1ல இந்த பக்கம் பப்பா பாணி, இந்த பக்கம் அவரே ஈஸ்வரா. இதுல ஆர்னமெண்டேஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இட் லுக்ஸ் a little too much. நெக்ஸ்ட் இது பாருங்க, இன்னும் ஜாஸ்தி பீரியட் ஆஃப் டிக்ளைன். ஆரம்ப காலத்துல இந்த பாருங்க, பெல்ட் இந்த அம்மா போட்டு இருக்கிறது வந்து பெர்முடா மாதிரியான ஒரு ட்ரெஸ். இவங்க வந்து நீங்க தலை பெருசா இருக்கும், ப்ரொபோர்ஷனல் கால் வந்து எவ்வளவு பெருசா இருக்க, இந்த பாதம் வந்து பெருசா இருக்க, கால் வந்து இப்ப சின்னதா போச்சு. இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்லாம் ஜாஸ்தி கரெக்டா ப்ரொபோர்ஷன் இல்லாம நிறைய பேரை வச்சு, அப்புறம் வந்து கண்டோட்டட் சிட்டிங் பாய்ச்சர். இந்த அம்மா உட்காந்து நடுக்க உட்காந்துக்க அம்மா வந்து ரொம்ப அன்பூத்தான ஒரு சிட்டிங் பாய்ச்சர். இதெல்லாம் இது வந்து ஏற்பட்டது வந்து அந்த ஒரு டிக்ளைன் பீரியடோட ஆரம்பம். அதுக்கப்புறம் அந்த கிபிக்கலா போட்டு அதில் பணம் வரையாது. அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு ஆண் குழந்தை பணத்தை கொடுத்து அதெல்லாம் ஆரம்பிச்சது இந்த காலத்துல டுவர்ட் தி எண்ட் ஆஃப் தி 6th century. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2க்கு மேல ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், ஒன்னொன்று எந்த புத்தகமே வந்து ஆழக்கூடாட்சியை தூண்டாத மாதிரியான புத்தகங்கள். இதுவே 1000 புத்தாஸ். இது பேரு 1000 புத்தாஸ். நெக்ஸ்ட் இதுதான் ஆல்மோஸ்ட் தி எண்ட் ஆஃப் அஜந்தா. இந்த இடத்துல பார்க்கும்போது லைன் கூட ஒரு யூனிஃபார்மா கூட இல்லாத நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். எந்த விதமான பேட்சா பெயிண்டிங் பண்ணது. ரெண்டாவது போத் த டெக்னிக் as well as the composition got a painting. This is almost the last, a few of the last paintings. Not the few, the last paintings. இதுக்கப்புறம் அஜந்தா was abandoned. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பழங்காலத்தில் சொல்லக்கூடிய ஏழியஸ்ட் இந்த பெயிண்டிங்ஸ் ஆஃப் அஜந்தா. அநேகமாக இந்தியாவுடைய எல்லா ரிலிஜியஸ் பெயிண்டிங்ஸுமே ஃபாலோவர்ஸ் ஆஃப் அஜந்தா. ஏன்னா அஜந்தாவுடைய 2 இன்ஃப்ளூயன்ஸ். ஒன்று சதர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்,
carried on by Chalukya, Pallavas, Pandyas, Cholas, etc. More or less by Vijayanagara, the tradition was broken for other reasons. The Vakakakas were married to the Gupta clan, so that also went to the north. Gupta இதில் வந்து போனதுனால இது வந்து ஒரு பிராமிட்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் இது வந்து இதை நம்ம பார்க்கும்போது இமீடியட்லி வெரி க்ளோஸ் டு அஜந்தா பாகல் கேஸ் ஆல்மோஸ்ட் கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நான் கேட்டவரை ஒருத்தர் பார்க்கல, இன்க்ளூடிங் மெனி ஆஃப் த பீப்புள் இந்த ஆர்கியாலஜி இருப்பாங்க. அனைவரும் போயிட்டு பாகல் கேஸ். இது சித்திரநாவாசம் இருக்கக்கூடிய பேட்டி, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க சித்திரநாவாசம். இதே மாதிரி அவுட் சைட் த கண்ட்ரி எகெயின் ரிலிஜியஸ் ஆக சொல்லும் போது சிகிரியா, ஸ்ரீகிரி, சிகிரியா in Sri Lanka, Turkman in China. These are all the adaptation, local adaptation of the Ajanta tradition. Next. பௌத்த சமய ஓவியங்கள் அஜந்தாவில் தொடங்கிய காரணங்கள் சரியாக குறிப்பிடணும். அதே போல 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அஜந்தாவை கைவிடப்பட்ட அவசியமும் விளங்குகிறது. ஆயினும் மிக குறைந்த அவகாசத்திலேயே காலி செய்யப்பட்டது என்பதற்கு அரைகுறையாக இருந்த வேலைப்பாடுகள் சாட்சி. From Ananda Kumar Swami said, the frescoes of Ajanta preserve an infinitely precious record of the golden age of Indian cities. This is the picture of a halcyon age where renunciation and enjoyment are perfectly attuned, an art at once of utmost intimacy and reserve. Every gesture springs in godlike fashion, directly from the natural disposition of the mind. Next. Thank you. Yes. Thank you. Excellent. மைக் வச்சுக்கிறீங்களா? நான் வந்து இது வரலும் மெட்ராஸ்ல 3வது டைம் இது. ஒரு இந்தியாவில் ஒரு 30 இடத்துல லெக்சர் போட்டிருக்கேன். நான் கடைசியில் எல்லாரும் கேட்கறது தான். ஆனால் இது வரலும் நான் ஒருத்தரையும் கூட்டிட்டு போனேன். அஜந்தா எல்லாரும் இதுவரையிலும் என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போ அப்படி கூட்டிட்டு போக நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க எல்லாரும், அது வேற விஷயம். பட் இதுவரையிலும் நான் 382 போலியோ பண்ணிருக்கேன். அன்னைக்கு ராஜன் சார் வீட்டுல கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக தூச்சி தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒருத்தரும் பார்த்தது தப்பே இல்லை. இது என்னோட பிரஷர் தான் நான் பண்ணினேன். மற்றவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்கிறத பத்தி நான் கவலைப்பட்டேன். புரியுதா? So, if you are going to arrange, please let me know that I will join you. இந்த அஜந்தான்னு ஏன் பேர் வந்தது? அது பேர் அஜந்தா. அஜந்தா இல்ல, அஜந்தா பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் அஜந்தா. அது பக்கத்தில் இருக்கிற பேர் ஊர் ஒரு கிராமம் இருக்கு, அது அஜந்தா, க்ளோசஸ்ட் கிராமம். அதனால இதுக்கு பேர் அஜந்தா. அதாவது வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் எங்க ஊர்ல 6 ஓடும். அது எல்லாரும் தான் பேர். ஒரு காலம் ஸ்வேதா நதினு பேர் போட்டாங்க. அது பேர் நிறைய கதைகள் சொன்னாங்க. புராணமே வந்துருக்கோம். நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னு உங்க நீங்க எதை அஜந்தாவை பத்தியான நிறைய புத்தகங்கள். அஜந்தாவை பத்தி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அஜந்தாவை பத்தி புத்தகம் 2 புத்தகம் போட்டிருக்காங்க.
ஒன்றும் டிராவல் கைடு மாதிரி நம்ம எல்லாம் போய் படிக்கிறதுக்காக சின்ன புத்தகம், அதே வந்து ஐஷர்ல இப்ப வந்து கொஞ்சம் 100 ரூபாய்க்கு போட்டு ஒருத்தருமே வாங்காதனால 60 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கான். அதுவும் வந்து கொஞ்சம் நாள்ல செல் அடிச்சு போட போகும். இன்னொரு புத்தகம் போட்டிருக்காங்க, ஏகே கோஷனுடைய எடிட்டிங்ல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அஜந்தா பெயிண்டிங்ஸ் ஒரு புக். எக்ஸலண்ட். 300 ரூபாய் அப்ப ரீபிரிண்ட் பண்ணாங்க, 850 ரூபாய் பண்ணிருக்காங்க. 300 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்க போறது, 850 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்க போறது எல்லாரும் கவலை இல்லை. அது நீங்க வாங்க போறதுனாலும் அங்க போகணும். அங்க போறதுக்கு முன்னாடி விசிட்டிங் கார்டு வச்சுக்கணும். உள்ள போட்டு உள்ள வர மாட்டான். அங்க போனதுனா அந்த ஆள் இருக்க மாட்டான், டீ குடிச்சு போயிருப்பான். அவன் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து தரமாட்டான். சோ திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். சரி, முடிச்சிடும். அந்த புத்தகம் எக்ஸலண்ட் புக், எக்ஸலண்ட் புக். ஏகே கோஷனா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப எழுதியிருக்காங்க. அதுக்கு மேல ஆனா அந்த புத்தகம் அவைலபிள் ரீபிரிண்ட் 750 ரூபாய். 1200 ஆமா, 1200 ரூபாய். நான் கேள்விப்பட்டது என்னன்னா போட்டோவெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப போட்டோவெல்லாம் மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அருமையான புத்தகம், அருமையான புத்தகம். இதுல வந்து அஜந்தா பத்தியான புத்தகங்கள்ல அநேகமா எல்லா புத்தகமும் நான் வச்சிருக்கேன். எக்ஸலன்ட் புக்ஸ் ஆக. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, these are all something first of all not available. இருந்தாலும் 5000 ரூபாய் நம்ம வாங்க முடியாது, எல்லாரும் வாங்க முடியாது. மூணாவது, படிச்சா நமக்கு ஒண்ணும் முடியாது. these are all written by experts for experts. என்னுடைய நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன், என்னோட சின்ன புத்தகம் ஒண்ணு பண்ணிருக்கேன். ஒரு இது ஒவ்வொரு சீனு இருக்கிற மாதிரி ஐ எம் நாட் an artist எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு புத்தகத்திலேருந்து எடுத்து நம்ம பாஷையில நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அதை பண்ணி நான் படிச்சிருக்கேன். அது அதோட சரி. வேற இன்னும் ஒரு ஆட் ஆன் இது பெஸ்ட் எக்ஸ்போசர், டீப் எக்ஸ்போசர்ல எடுத்த பெனாய் பெஹல் ஓட அஜந்தா பெயிண்டிங்ஸ்ன்ற புக் இருக்கு. பெயிண்டிங்ஸோட குவாலிட்டி டாப் கிளாஸா இருக்கும். பட் இட் இஸ் an expensive book, around 2500 or 3000 rupees. But it is an excellent book. எக்ஸலன்ட் புக். பெனாய் பெஹல் இருட்டிலேயே எடுத்திருக்காரு. அவர் 3-4 மணி நேரம் எக்ஸ்போசர் கொடுத்து எடுத்திருக்கார். ஆனா அந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் கம்ப்ளீட். செகண்ட் திங் இஸ், அதுல இருக்க டெக்ஸ்டுக்கும் அதுல இருக்க இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சார் பண்றோம்? நம்ம படம் பார்க்கணுமா? நம்ம படத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா சார்? இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி நம்மளுடைய இது. அவர் பெரிய போட்டோகிராஃபர், நான் டவுட்டே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ரைட்டு. பட் யாருக்காக பண்ணிருக்காரு? படிச்சாலும் அது ரிப்போர்ட்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா சகரியாஜம் வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த படத்துல இதில் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு சொல்ல வேண்டாம். சரி, ஆனா எக்ஸலன்ட் படம். மதன்ஜீத் சிங், அக்கீடானு ஜாப்பனீஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா கதைக்கு உதவா, நமக்கெல்லாம் உபயோகம் கிடையாது. அது முதல்ல காசு ஜாஸ்தி, ரெண்டாவது படிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது. மதன்ஜீத் சிங் இஸ் பெட்டர். அது இட்டாலியன் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணாங்க, சித்திரவாத ஊடகம் பண்ணாங்க. At that time it was thought that it will bring out in brighter color. தெரியல அந்த காலத்தில் யாரெல்லாம் கெட்டு போச்சு, பேர ஆரம்பிச்சு என்ன பண்றது? அந்த காலத்தில் ஏற்பட்ட இட்டாலியன் பட் அது நிறைய இடத்துல ஒவ்வொரு அடியா வெட்டி எடுத்துட்டு போய் நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். அது வந்து பில்பரேஜுங்கிறது ஒன்றும் வேண்டலிசம்ங்கிறது ஒன்றும் நடந்துட்டே இருக்கு. அதே சமயத்தில் பிரிசர்வேஷனும் ஒன்று சொல்ல மாட்டேன். 1815ஆம் வருஷம் தான் முதல்ல அஜந்தா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணினோம், இது பண்ணோம், முடிட்டு மறந்துட்டு வந்தோம். நமக்கும் சம்பந்தமே கிடையாது. மாமல்லபுரம் கைலாசநாதர் டெம்பிள் எண்ணிக்கை 1893 தான் நம்ம தெரியும். கைலாசநாதர் டெம்பிள் ராஜபுரத்தில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஏழை சோழா டெம்பிள் தான் இந்த சோழ மண்டலத்தில் இருக்கிறதா நினைச்சிருக்கணும். என்ன எல்லாம் மறந்துட்டோம். 1815 பண்ண உடனே within 100 years enormous number of Westerners came and made a copy. Gill, லேடி மாதிரி எல்லாம். அது வேடிக்கை என்னாச்சு, ஒரு அன்பார்ச்சுனேட் என்னாச்சுன்னா, கில் பண்ண பெயிண்டிங் எல்லாமே he spent about 20 years doing the copying. எல்லாம் இதுல
லண்டன்ல மியூசியத்தில் நெருப்புல எழுதி போச்சு. எல்லாம் போயிடுது, ஒன்று ரெண்டா தவிர. So this is very unfortunate. Lalitha Academy, they were not even thought of. It was, I am talking about 1860. ஒன்றும் என் லெக்சருக்கு வந்து டேக் லெக்சருக்கு ஆதிமூலம் வந்திருந்தாங்க. நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாங்க. மெம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட் கமிட்டியா இருந்தேன் ஞாபகம், நான் ஒன்றும் பண்ணலன்னு அவரே வந்து விட்டாங்க. நல்லா பண்ணிருக்கேன், அதுவும் பண்ணிருக்கேன். தவிர வெட்டி அது ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோட வெட்டியிருக்கு. இப்ப நிறைய காப்பி எல்லாம் பண்றேன். இப்ப என்ன காப்பி பண்ண, இப்ப காப்பி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப நல்லா எடுத்துட்டாங்க. இதோட இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, ஜப்பான் கவர்மெண்ட் சம்திங் லைக் 1500 crores போட்டு அந்த இடத்தெல்லாம் கார்டன் ஆஃப் பண்ணி, நான் போனல அதுக்கப்புறம் போனேன். நான் போய் 20 வருஷம் ஆகுது. 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்க காருக்கு நடத்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பேட்டரி வெஹிக்கிள் எல்லாம் போனோம். செல்பப்பட்டு உள்ள போகக்கூடாது. அதெல்லாம் பண்ணிருக்கா கேள்விப்பட்டேன். நம்ம மகாபலிபுரத்துக்கு நம்ம இதுக்கெல்லாம் வந்து யாராவது ஜப்பான்காரன் எல்லாம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க. எங்கேயுமே பெயிண்டிங் இருக்க இடத்துலாம் நாம போன காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம் இருக்கு. அது வந்து கீழே கொஞ்சம் வச்சிருப்பான். கீழே இருக்க லைட்டுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. உள்ள போனா 15 நிமிஷம் கண்ண மூடி இருந்தா தான் என்ன இருக்குன்னாலும் தெரியும். ஒருத்தர் 15 நிமிஷம் உள்ள இருக்கக்கூடாது, அவங்க கண்டிட்டே இருப்பாங்க. அதுல என்னாச்சு, நான் 2 பேரை கூட்டிட்டு போயிட்டு 4-5 பேர் கூட்டிட்டு எங்க இதுல கூட்டு போயிருக்கேன். நீங்க எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நாங்க தான் அதுக்கு இருக்கிற எவ்வளவு சண்டைக்கலாம். என்ன அது மாதிரி அது அதுதான் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி பெயிண்ட் பண்ணாங்க? அந்த காலம் எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது, தீவெட்டி வச்சிருந்தா தான் லைட்டு. அது என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருந்து ரிஃப்ளெக்டரை வச்சு அப்ப என்ன பண்ண முடியும்? காத்தால 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தான் பண்ண முடியும். 2 பேர் இப்படி குதிரம். நான் ரொம்ப வந்து நினைக்கும் போது இப்படி கூட பண்ணிருந்தாங்களேங்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியும். நிஜமா நம்ப முடியல. நிஜமே போயிட்டா அதான் சார் டிவிடி தான் அதுக்கப்புறம் நடந்த பூஜைகளை புகப்படுத்ததுனால நிறைய கெட்டு போச்சு. இல்ல சார், அது ஒண்ணு சொல்றேன், மாமல்லபுரத்தில் நீங்க கல் பார்க்க முடியாது. They have taken carefully everything out of this place. எத்தனை எஸ்டாபிளிஷ்மென்ட் சாதாரண இல்ல. அது வந்து ஒரு பிரமிடு கட்டத்துக்கான சேகரிச்சிருக்கணும். 29 கேவ், சில கேவுகள் வந்து நான் சொன்ன மாதிரி 100 அடிக்கு 15 அடி தான். எத்தனை சார் கல்லு? அது எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டா ஒண்ணும் கிடையாது. கல்ல இங்க கிடையாது, ஒரு கல்லை நீங்க பார்க்க முடியாது. நம்ம பார்க்கும் போதெல்லாம் கல் தானே இருக்கு, அது ஒன்றும் இல்லை. அது இல்லை. எத்தனை பெரிய போர்டர்ஸ் இருக்கணும், கட் பண்ணி இருக்கணும். இருந்ததாகவே சரித்திரம் கிடையாதுன்னு அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இதுபட்டதா இருந்ததாக எங்கேயுமே மென்ஷனே கிடையாது. ஒண்ணுமே வேற ஏதாவது உண்டா? சொல்லுங்க சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. மழை பெஞ்ச உடனே இந்த நீங்க வந்து ஜூலை ஆகஸ்ட் அப்ப தான் ஜூலை தான் அப்படி அதாவது அவுரங்காபாத்ல போனீங்க இறங்கினீங்கன்னா 100 கிலோமீட்டர் அஜந்தா, 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் போன அங்கே எல்லோரால எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா எல்லோரால வந்து கைலாசநாதர் கோவில்ங்கிறது அது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சார் ஒரு
கபாலீஸ்வரர் கோவில் மாதிரி ஒன்றை வந்து கதை குறைஞ்சி பண்ணியிருக்கான்னு நம்ப முடியல. கபாலீஸ்வரர் கோவிலை விட பெருசு தருது என்ன? ஆமா, அது வந்து நம்ம கழுகு வலையிலையும் பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த ட்ரென்ச்சிங் மெத்தட் ஜாஸ்தி. எனக்கு நீங்க இன்ஜினியர் எப்படி டிராயிங் போட்டுருப்பாங்க, எத்தனை பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, எங்கேருந்து எதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியுது. எல்லாம் போச்சு. எனவே நீங்க எல்லாரும் இதெல்லாம் பார்த்து அறிவிக்கணும். இதுக்கு என்ன நாலு செஞ்சது நான் சொன்னது வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுன்னா போர் வெஹிக்கிள் எஸ் சார் இருக்கு, ஒன்று ரெண்டு இருக்கு. பட் நத்திங் டு டூ வித் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பிளானே போட்டு வச்சிருக்கான், 2 இடத்துல 2-3 எடுத்து எழுதிச்சிருக்கான். பேசிக்கலி ராஜா இந்தியாவை பத்தி ஹரிஷிப்பை பத்தி எழுதிருக்காங்க தவிர நத்திங் மச் டாக் அபவுட் த ஆர்ட் ஆஃப் அஜந்தா. Thank you very much. ஆமா சார், அது மாதிரி மென்ஷன் இருக்கு, அது மாதிரி அங்கேயும் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க பண்ணிருக்காங்க, அதே மாதிரி இங்க நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்ரீலங்கா எங்க போனாலும் படுத்துட்டு இருக்கிறது நிறைய மகாவம்சம் அஜந்தா பத்தியான மென்ஷன் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்லுங்க சார்? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரொம்ப மெக்கானிக்கல். அவர் டீச்சிங் அட் IIT டெல்லி. There is no pain at all. I did all these things for my pleasure. Thank you very much. இன்னொரு விஷயம், யாருக்கு வேணும்னாலும் கம்ப்ளீட் சிடி இது மாத்திரம் பண்ணலன்னா 2-3 பண்ணியிருக்கேன். யாரு வேணும்னாலும் வேணா அண்ணாமலை சாப்பிட்டு கேளுங்க, நான் வந்து எல்லாத்தையும் ஒரு காப்பி பண்ணி கொடுத்துருவேன். இல்லாட்டி என்ன வந்து என்னுடைய இந்த இமெயில் அட்ரஸ் சொன்னா எடுத்துக்கங்க. இன்டராக்டிவ் சிடி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த இன்டராக்டிவ் சிடியில் வந்து நீங்க கேவ் பை கேவ் போகலாம், ஒவ்வொரு பெயிண்டிங்கும் தனித்தனியா பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ டூ அ கம்ப்ளீட் ஜாப் ஆஃப் இட் வில் டேக் 9 hours. Almost the same time that will take in Ajanta. Sir, இந்த இமெயில கொடுத்திருக்கீங்க அதெல்லாம் சேம் தானா? இமெயில கொடுத்தது வந்து PowerPoint presentation. உடனே நான் வந்து CD கொடுத்திருக்கேன், இன்டராக்டிவ் இருக்கு. இல்ல சார், எனக்கு இல்ல சரி கொடுத்திருக்கேன். ரகோதன் anyway, I will give you one, no problem. I have also made a booklet as an overview. I have also had an additional one which explains every scene. இதுக்கு அடுத்தபடியா அந்த ஒரு போலியோ 382 ஷீட்ஸ் அது பண்ணியிருக்கேன். அது வந்து எக்ஸிபிஷனாக கூட பண்ணலாம், வேரியஸ் பண்ணலாம். பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து இது மகாஜனக ஜாக்கிரதாவை பண்ணியிருக்கேன். மற்றதுக்கெல்லாம் மெட்டீரியல் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ ரிட்டன் அ புக். ஐ ஹவ் ரிட்டன் அ மேனஸ்கிரிப்ட் அண்ட் ஐ கேனாட் பப்ளிஷ் சிம்பிளி பிகாஸ் ஐ தாட் ஐ போட அதெல்லாம் போடலாம் நம்ம எடுக்க முடியாது. இருக்கிறப்ப இதெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அந்த மேனஸ்கிரிப்ட் எல்லாம் விட யாருக்கு நான் காட்டேன். நீங்க இதை வச்சிருந்து இன்ஃபார்ம்டு விசிட்டரா நீங்க அஜந்தாக்கு போனோம்னா அது தெரியும். தேங்க்யூ வெரி மச்.